உன் சித்தம் நிறைவேறும்படி என்னை முழுவதுமாக தேவ சொத்திரை தாழ்த்துகிறேன். வாய்ப்பினை தந்த அருமையான தேவதாசனுக்கும் சகோதரி பிள்ளைகளுக்கும் அருமையான உடன்மொழிகளுக்கும் மூப்பர்களுக்கும் நன்றி சொல்லி எனது சாட்சியும் செய்தியும் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் மேலானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் மேலானேன். நான் மேலானேன், நான் மேலானேன். சுகம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்துப் போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்துப் போனேன். நான் திகைத்துப் போனேன், நான் திகைத்துப் போனேன். சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள செயல்படுவோம். உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. ஆவியினால் உம் ஆவியினால் நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். உம் ஆவியினால் நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. பாடல் வரிகள் அழகான ஒரு பாடலை தேவதாசர் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அற்புதமான வரிகள். முதலாவதாக சாட்சி. நீதிமொழி 14:5 சொல்வது, மெய்சாட்சிக்காரன் பொய் சொல்றான். அல்லேலூயா. மெய்சாட்சிக்காரன் பொய் சொல்றான். 14:25 சொல்கிறது, மெய்சாட்சி சொல்கிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான். அல்லேலூயா. 93 சங்கீதம் 5 சொல்வது, உம்முடைய சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். அல்லேலூயா. அப்போ தெய்வத்தினுடைய சாட்சியை சொல்லும்படி அவரை ரட்சித்ததை, என்னை மீட்டதை அவர்தான் ஆண்டவரிடம் சொல்லி அந்த மெய்யான சாட்சியை சொல்லும்படி அடியேன் அழைத்தார். அல்லேலூயா. நான் ஒரு ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்தவன். அல்லேலூயா. அதாவது இவரை வாசித்த தியானித்த வசனத்தின்படி இரு வழியில் கட்டப்பட்ட ஒரு கழுதை குட்டியா இருந்தேன். அல்லேலூயா. எங்க போறதுனே தெரியாது, யார் வருவாங்கன்னு தெரியாது. இரு வழியில கட்டப்பட்ட கழுதை குட்டியாக இருந்து என்னை அழைத்து ஆண்டவர் என்று பல காரியம் வழியாக நடத்தி கொண்டு சென்று இன்று முழு இந்திய தேசம் முழுவதுமாக அந்தமான் நிக்கோபாரில் மட்டுமல்ல முழு இந்திய தேசத்திலும் என்னால் முடிந்த அளவுக்கு ஓடி கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கும்படி கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு செல்கின்ற ஒரு கழுதையாக என்று பயன்படுத்துகிறார். அல்லேலூயா.
இந்த நாளிலும் வருடத்துக்கு 2 முறை ஒரு முறை தமிழ்நாடு அல்லது நார்த் இந்தியா சர்வே. ஆனால் ஐயாவுக்கு தெரியும், அருமையான ஒரு தாசனை தேவனுக்கு அடையாளம் காண்பித்தார். ஹல்லேலூயா. ஏன்னா டீம்னா டீமோட தான் சேர்ந்து ஊழியர் கூட செஞ்சார். ஹல்லேலூயா. ஊழியர் செய்ய அருமையான தாசர் என்ன சொன்னார், நான் உற்சாகமாக செய்கிறேன்னு. உங்களுடைய எனர்ஜி தான். அதாவது நீங்கள்லாம் ஒரு டீம் நல்லா என்ன வயசு போகணும்னு சொல்லாதீங்க. எனக்கு வயசுலாம் ஆகலை. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக நம்ம நடத்துவோம். ஹல்லேலூயா. நாளில ஒரு வசனத்தை போதெல்லாம் வந்து வாசிப்போம். முதல்ல நான் சொன்ன உண்மையில், அதாவது மெய்சாட்சிக்காரன் என்னெல்லாம் வச்சுக்கணும். அதே தொடர்ச்சி அடுத்த பாருங்க. இந்த உலகத்துல வந்து பொய்கள் என்ன பண்றாங்களா, வஞ்சனைக்காரன் பொய்களை ஊதுகிறாங்க. எப்படி என்ன டாப்பா பண்றாங்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. 25 அது பாருங்க, 14:5 பாருங்க. நான் மேல் வசனத்தை எனக்கு எடுத்துக்கிட்டேன். அடுத்த வசனத்தை எடுங்க. பொய்களை ஊதுறான், ஊதிக்கிட்டே இருக்கிறான். என்ன பண்றோம் நம்ம? ஹல்லேலூயா. 25 பாருங்க. அதுல 25ல பொய்களை ஊதுறான். அங்கே என்ன பண்ற வஞ்சனைக்காரன்? பொய்களை ஊதுகிறான். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஹல்லேலூயா. அடுத்தது 33:5 படிச்சுங்க சொல்லலாம். சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்துக்கு அலங்காரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மேல் 4 வசனத்தை படிங்க பாஸ். திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிறோம், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிறோம். கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். படிங்க. உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. திரளான தண்ணீரின் இரைச்சலை பார்க்கிறோம், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிறோம். கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். இதெல்லாம் மனசுல வச்சு கொடுக்குற வசனங்களை நோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களோட பேசுவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக 27ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 27. அந்த வசனத்தை படிக்கும்போது உங்களோட ஆண்டவர் பேசுவார். அது படிங்க. 27 ஒரு வசனம். 11 படிங்க. என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு 3-4 நாளா ரொம்ப அழகா வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ என்ன பண்ணுவா? ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படு. ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் சேனையில் கர்த்தர் நிந்தித்த ஒருவன் நிந்திச்சான். அது யாருக்குது? பெலிஸ்தர், கோலியாத். கோலியாத் வந்து நிந்தித்ததை தாவீது என்ன பண்ண முடியல, சகிக்க முடியல. என்ன பண்ணாரு? இப்போ ஐயா வந்து இதெல்லாம் மாட்டும் போது எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு. தாவீதுக்கு இப்படிதான் சவுல் அந்த ட்ரெஸ்லாம் போடும்போது அவனுக்கு போட்டு பழக்கம் கிடையாது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாட்டி விட்டாரு. இது நல்ல போட்டோலாம் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா இது மாட்டும் போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்படிதான் தாவீதுக்கு வந்து போட்டு மாத்திர ஆடுது. ஆனாலும் அவனுக்கு சொல்றான், பயிராக போறான். சேனைகள் கர்த்தரை நிந்தித்து அவனை எப்படி பண்ணுவாங்க? கொன்று போடுவேன். எப்படி அடிச்சுட்டு அவனுடைய பட்டயத்தை எடுத்து வெட்டி. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வைராகிய தேவன் கொடுத்தாரு. நாங்க சொல்றாரு, என் மகனே, என் நிந்திக்கிறவன் நான் உத்தரவு சொல்றதுக்காக ஞானமாகி இருதயத்தை நீ சந்தோஷப்படுது. ஹல்லேலூயா. தாவீது குறித்து ஆண்டவர் சொல்றாரு, தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஹல்லேலூயா. தாவீதுக்கு எடுத்து உங்க பேரை போடுது, உங்க பேரை போடுது. உங்களை தேவன் சொல்லணும், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஹல்லேலூயா. 1989ஆம் ஆண்டு ஆண்டவர் அறியாத ஒரு பாவி மனிதனாக அந்த 89ஆம் ஆண்டு வரை இயேசுவை தெரியாது. நான் ஒரு ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்து 8வது மகனாக பிறந்தேன். எனது பெயர் ஆதிகேசவன். என் தந்தையார் பேர் கணபதி, தாயார் பஞ்சவர்ணம். என்னுடைய மூத்தாண்ணன் சுப்பிரமணியம், செல்வராஜ், ராமலிங்கம். அக்காவுக்கு ஆனந்தவல்லி, ராஜலட்சுமி, வள்ளிநாயகி, தனலட்சுமி, ஆதிகேசவன். எங்கள் கிராமத்தில் வந்து ஒரு 7-8 ஆதிகேசவன் இருக்கிறார். எத்தனை பேர்? 7-8 ஆதிகேசவன் கிராமத்தில் இருக்கிறார். இப்போ இந்த ஆதிகேசவனை அவர் தெரிஞ்சுக்கிட்டார். உங்கள் பேரில் எத்தனையோ பேர் இருப்பாங்க இந்த கோட்டையிலையும் நீங்கள் பிறந்த கிராமங்களிலும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்கள் பேரில் எத்தனை பேர் இருப்பாங்க? இப்போ அத்தனை பேர் இருக்கலாம் விட நம்ம என்ன அவ்வளோ நல்லவங்களா? எதுக்காக ஆண்டவர் அழைத்தார்? நம்ம அந்த அழைத்த நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு டைலர், சென்னையில் புதுநாதப்பேட்டையில் கிராஸ் ரோடு பகுதியில். இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா கேட்கலாம், சோழா டெய்லர் யாருன்னு சொன்னால் அந்த பகுதி மக்களுக்கு தெரியும். ஆரம்ப நாட்கள் அவ்வளோ ஃபேமஸாக
டைலரிங் தொழிலுக்கு எல்லாமே நஷ்டம். அதை விட்டு நஷ்டப்படுறது நல்லது. இல்லையா? நஷ்டப்படுறதுனால தான் நீ கவர்மெண்ட் வந்திருக்கிறேன். நான் வந்து அன்னைக்கு டாப்பில் டைலராக இருக்கும்போது நெத்தியில் பட்டை, கையில் சிகரெட்டு, வீட்டிலே ஒயிட்ஸா இதெல்லாம் வந்து பாவமான வாழ்க்கை வாழ்ந்தேன். இதெல்லாம் சொல்லலை பாஸ்டர். நான் பயங்கரமான ஒரு வாழ்க்கை. கை காசு தான் சம்பாதிக்கலாம், பிடிக்கிறது தான் நினச்சி என்ன பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய லேடிஸ் ஸ்பெஷல் தனி கடை, ஜென்ட்ஸ் டைலர் கடை, பின்னார்பேட்டிலே முதல் லேடிஸ் ஸ்பெஷல் கடை வச்சு நம்ம ஃபஸ்ட். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இடம். நான் எத்தனையோ கஸ்டமர்ஸ் உங்களை போல நிறைய பேர் வந்தாங்க கிறிஸ்தவர்கள் கடைக்கு. பிரதர் நல்லா ப்ளவுஸ் தைக்கிறீங்க பிரதர், நல்லா சுடிதார் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்குறீங்க பிரதர், நல்லா பேண்ட் தைக்கிறீங்க, சட்டை தைக்கிறீங்க, நல்லா ஆண்டவர் இயேசு ஒருத்தரும் சொல்லலை. அப்படி 1989ஆம் ஆண்டு எல்லாம் இழந்த பிறகு பெருமையினால கட்டி வேலை நண்பர்களால நான் எப்படிலாம் ட்ராக் மாதிரி போனோம், அது தகுந்தாற் போல என் நண்பனே அந்த சூறையாடி என்ன வாழ்க்கை போயிடுச்சு, தலைகளாக போயிடுச்சு. இதை வாழ்வதா சாவதான நிலைமைக்காக போயிட்டேன். அப்போதான் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. எல்லா படங்களும் அழகான வசனங்கள் இருக்கு. அப்படியே கடையில் வசனம்லாம் கிடையாது, நிறைய படங்கள். இன்னைக்கு வீட்டில் எப்படி அறியாத குடும்பங்கள் எப்படி படங்கள் இருக்கோ அந்த மாதிரி இந்து தேவனுடைய ஃபோட்டோக்கள் நிறைய படங்களை வச்சிருக்கேன் கட்டிக்கிட்டே பின்னாடி. எல்லா படங்களையும் கேட்டேன். நீங்கள் மெய்யான கடவுளா மெய்யான கடவுளா எல்லா படங்களையும் பேர் கேட்டு அழுகுறேன். எல்லாம் போயிடுச்சு, என்ன பண்ண போகிறேன். நான் கேட்டு கடைசி இயேசுங்கிற படமோ வார்த்தையே கிடையாது. எனக்குள்ள ஒரு உணர்வு வருது, இயேசு ஏன் கேட்கப்பட்டது. ஏன்னா அது டிசம்பர் மாதம் எல்லா ஜனங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. எனக்கு கிறிஸ்துவர்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிசிப்ளினாக போகிறாங்க, அப்புறம் அழகாக சர்ச்சுக்கு போகிறாங்க. உண்மையாகவே உங்கள் வாழ்க்கை தான் எனக்கு கொண்டு வந்துச்சு. நேச்சுரல். யாரும் வந்து எனக்கு கட்டாயம் பண்ணி இப்போ கட்டாயம் சொல்லாததுனால இன்னைக்கு எங்கே போனாலும் கட்டாயம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ காலையில் தம்பி ஒரு தங்கராஜன் டிரைவர் இங்கேருந்து வந்தேன். அழகாக வந்து வந்து இறங்கிறதுக்குள்ள இயேசுடைய சொல்லி ஒரு நல்ல ஜெபம் பண்ணி ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து கான்டாக்ட் பண்ணியும். அதுதான் ஒரு வாய்ப்பு. இல்லையா? அப்படி இருந்த என்னை அந்த இயேசுவே மெய்யான ஆண்டவரான ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கடைக்கு உள்ளார சட்டலா சாதி கேட்ட ஒரு கேள்வி, அந்த வார்த்தை அவர் தான் மெய்யான ஆண்டவர் தெரியாதாலே கேட்டேன். என்னை பார்த்து மெய்யான ஆண்டவராக கேட்டானுங்கிற ஒரு அப்பா என் மேலே கண்ணீர்லாம் பார்த்து அடுத்து அப்படியே தொடர்ந்து உங்களை போல சகோதரிகள்லாம் எனக்கு வழியில் டாக்ஸ் கொடுப்பாங்க. அப்படியே வாங்குவோம் படிப்பேன். இடையில வழியில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு, அங்கே போய் உட்காந்தேன். அங்கே சகோதரர் தொட்டால் அவங்க சாட்சி சொல்லியிருந்தாங்க. அவங்க சாட்சியை கேட்டேன். முதல்ல 2 சகோதரிகளை வீட்டுக்கு பேரெல்லாம் கேட்டாங்க. இந்த இயேசு இப்படி யாருக்கு வேணும் நான் கையை தூங்கினேன். அப்போ கையை தூக்கின உடனே இந்த சகோதரி வந்தாங்க, அட்ரஸ் கேட்டாங்க. வீட்டில் வந்து ஜெபிக்க வரலாமா அப்படின்னாங்க. என் மனைவி பயங்கர பக்தி. நானும் ஒரு பக்கம்னா அவங்க ஒரு பக்கம். கோயிலுக்குன்னு சொன்னால் உடனே உட்காந்து வெத்தலை மலையில் கட்டுவாங்க. தமிழ்ச்சட்டியில் கோயில் இருக்குது. ராத்திரி பௌர்ணமினா மாலை வெத்தலை மலை கட்டி போட்டு அந்த நான் அந்த நாளில் வரும்போது நடிகர் பார்த்திபன் கூட அந்த லைனில் இருப்பார். அப்படிப்பட்ட இரவு முழுவதும் அந்த கோயிலில் இருப்பார். ஆனால் இயேசு அறியவில்லை. ஆனாலும் அந்த நாட்களில் மனைவியிட்ட போய் சொன்ன மாதிரி நாளைக்கு சாயங்காலம் 2 சகோதரி வராது ஜெபிக்க போகும்போது எதுக்குங்க நமக்கு அவன் இவ்வளோ தெய்வம் இருக்குது, எதுக்குங்க அவங்களெல்லாம் கூப்பிடுறீங்க அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாததுனால தான். இல்லைம்மா நமக்கு எல்லாமே போயிடுச்சு, ஒரு ஜெபம் தானே பண்ண போகிறோம், வரட்டும் அப்படின்னு 2 சிஸ்டர் வந்தாங்க. வீட்டில் ஜெபம் பண்ணாங்க. நாங்கள் இயேசு நம்புங்க. எங்கள் வீடே கோயில் மாதிரி இருக்கும், அவ்வளோ பயங்கரமான பக்தி. அப்போது ப்ரேயர் முடித்த உடனே அப்புறம் அடுத்து இன்னொரு சகோதரி அடுத்த நாள் அப்படி ஆண்டவர் நான் இயேசு மெய்யான ஆண்டவரை கேட்டு ஆண்டவர் விடுவாங்களா அப்போதான் தெரியுது எனக்கு. அடுத்து இன்னொரு சகோதரி அப்படின்னாரு ஆண்டவர். அந்த கடைக்கு துணி கொடுக்க போயிருக்காங்க. துணி கொடுக்க போனோம்னா அவர் நல்ல நண்பன், அதே நல்ல நண்பன்லாம் ஏமாற்றி என்ன திரும்ப விட்டாங்க. அவன் என்ன பண்ணுறான், போய் கடையில் துணி கொடுக்க போகும்போது இவங்க வந்து நின்று சாட்சியாக நிற்கிறான். அவர் என்ன பண்ணிட்டாரு, துணி வாங்கிட்டு தச்சிருக்கலாம். அவங்க கேட்டிருக்காங்க டெய்லர் எங்கே அப்படின்னு. அவர் இறந்து 1 மாதம் ஆச்சு. அழகான வார்த்தை, 1 மாதம். அவர் இறந்து 1 மாதம் ஆச்சுமா அப்படின்னு சொன்னோடனே மன்னிச்சுங்க பாட்டி தண்ணி பிடிச்சி மாதிரி. உடனே சகோதரி வீட்டுக்கு வராங்க. வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்குறாங்க, டைலர் இருந்தாரு இறந்துட்டாரு, எந்த பாவி சொன்னா இறந்துட்டாரு, உள்ள இருக்காரு அப்படின்னு. உள்ளே வந்தாங்க. நான் எல்லா கடையை விட்டு அவ்வளோ ஃபேமஸான டைலர் பிள்ளைங்களுக்கு ஸ்டோர் போட்டுமே கீழே தரையில் போட்டு வீட்டில் ஒரு மிஷின் இருக்கு. அப்படியே ஹையிலேருந்து அப்படியே டவுன் போட்டாச்சு, கீழே விட்டாச்சு. சுத்தமாக
மரணம் இல்லாட்டா ஏதாவது செஞ்சாலும். அப்போ உள்ளே வரும்போது பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா இப்படி ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஆகிட்டு சொன்னும்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னாங்க, வேண்டாம் அப்படின்னு. நான் எப்பவும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ ஒரு இந்து வாரத்தை கூட எனக்கு கடவுள் பற்றி அதிகமாக இருந்ததுனால என்ன யாரும் மோசம் பண்ணாலும் கடவுள் பார்த்துக்குவேன், நான் யாரும் துரோகம் பண்ணேன். இந்த ஒரு மாதிரியை நான் போய் சொல்லியிருந்தேன். அதன் பிறகு பாருங்க, அவங்க சொன்னாங்க ஒரு பாஸ்டர் இருக்காரு, சரி வந்தீங்கன்னா ஒரு ப்ரேயர் பண்ணிங்களா வந்து அப்படின்னா. அப்போவும் எஸ்னா ஏன்னாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பட்டை பயங்கரமான திருமண குங்குமம் போட்டு பட்டை போட்டு வீடு முழுக்க அப்பயும் கோயிலாக தான் இருக்கு வீடு. உடனே அழைச்சிட்டு போனாங்க, வாங்கன்னா உடனே நல்ல அதே பழைய வேஷத்துலேயே போகிற ஹாஸ்பிட்டலில் போய் நல்லா திருமண குங்குமத்தோடு போகிறோன்னே அவர் ஒன்றுமே சொல்லலை. அவர் ஸ்டென்ட் மாஸ்டர், சினிமா நடிகர். எம்ஜிஆர் சிவாஜி கணேசன்லாம் தூக்கு நடிகர், சினிமா சண்டை போடுற மாஸ்டராக ரட்சிக்கப்பட்டு பாஸ்டாக இருக்கார். அப்போ சொன்ன தம்பி, நீங்கள் பக்தியாக இருக்கீங்க, உங்கள்ட்ட அதிகமாக நான் சொல்ல விரும்பல, இது மத மாட்டம் கிடையாது, மன மாற்றம். ஏசுவாங்க நம்ம உங்களை கைவிட மாட்டார் சொல்லி ஜெபம் பண்ணாங்க. நமஸ்காரம் பண்ணேன், காலில் விழுந்தேன். காலை விடாதீங்க, நான் மனசு தான் தம்பி, நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் வர சண்டே நீங்கள் வந்து பாருங்க சர்ச்சைக்கு அப்படின்னு. விருப்பம் இருந்தான்னு சொல்லிட்டார். அப்போ ஜெபிக்கு வரும்போது வெளியில் வரும்போது ஒரு வசனம் இருக்கும், நான் இன்று முதல் ஒன்று ஆசிரியப்பேன் அந்த வீட்டு வாசல். எனக்கு சொல்ல முடியாத சந்தோஷம், இன்னொரு நான் ஆசிரியக்கிறாரு பாருங்க. அப்படியே அந்த வேலை அப்படிமா சொல்லி வச்சுருக்கிறேன். வீட்டுக்கு போனேன், அம்மா வர சண்டே நான் வந்து சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு. அவங்க கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், போக வேண்டாம்னாங்க. நான் கிளம்புனேன். ஃபஸ்ட்டு அந்த சர்ச்சுக்குள்ளே போகும்போது மாரநாதா திருச்சபை ராயபுரம் பாஸ்டர் ஜேம்ஸ் பால்ராஜ் அந்த சபைக்குள்ளே ஆராதனைக்குள்ளே போகும்போது அவர் ஆராதனை நேரத்தில் ஒர்ஷிப் நேரத்தில் ஒரு காத்துடைய வார்த்தையை பேசினான். பேச ஆரம்பத்தை பார்த்து, நீ பயப்படாதே, நான் உடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் தேவன், நான் பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், என் நீதியில் வளர்கிறதோட தாங்குவேன். யாருன்னு சொல்ல முடியும்? எல்லாம் இழந்து செத்து போகிற எனக்கு வார்த்தை வருது, நீ பயப்படாத, உடனே கூட இருக்கிறேன். எனக்கு அப்படியே ஒரு மகிழ்ச்சி, அறியாத ஒரு ரொம்ப ஆனந்தமாயிட்டேன். அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு அப்படியே செய்தி கேட்டேன். செய்தி முடிஞ்சோன்னா பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணிட்டேன். ப்ரேயர் முடிச்சிட்ட பிறகு எனக்கு அடுத்த வாரம் எப்போ வரும், அடுத்த சண்டே எப்போ வரும், இடையில வேலைக்கு வெளியில் போய் வேலை செய்கிறேன். எப்படியாவது டைலர், இப்படியா பிள்ளைங்களை காப்பாற்றணும், வேலை செய்யணும், சாப்பிடணும். இப்படியே இருக்கும்போது நெக்ஸ்ட் சண்டே எங்கள் பிள்ளைங்க 3 பேரையும் தம்பிங்களை கொஞ்சம் அமைதியாக உட்காந்துங்க. அந்த என்னுடைய 3 பிள்ளைங்க, என்னோட மூத்த மகன் 10 வயது, அடுத்த மகன் 8 வயது, 6 வயது. அந்த 3 குழந்தைகள், 3வது டெலிவரி 8 குழந்தைங்க. எல்லாரும் ராமலட்சுமணன் இருப்பாங்க. நான் வந்து விநாயகன் வேலை முடிச்சு என்னோட பிள்ளைங்களுக்கு. 3வது பிள்ளை பார்த்து 2 குழந்தைகள். அதில் ஒரு குழந்தை வேதமணி இறந்துட்டான். ஆனால் விநாயகன் 3 பிள்ளைகள், விக்னேஷ், விஜய், விநாயகன். அப்போ நான் என்ன செய்கிறேன், சண்டே என் பிள்ளைங்களுக்கு சாட்டர்டே சொல்லிவிட்டு நாளைக்கு காலையில் அப்பா கூட வரணும் நீங்கள். ஏன்னா எனக்கு அந்த சர்ச்சுக்குள்ளே போய் உங்களை மாதிரி பிள்ளைங்களை பார்த்த உடனே இனி வாழ்ந்தா இப்படி தான் வாழணும், வாழ்ந்தா இப்படி தான் வாழ்ந்து சிகரெட் அடிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு நாற்றை போட்டு வாழ்க்கை வேண்டாம். எப்படி பார்த்தீங்களா? பைபிள் சொல்லுது, விழுந்தவன் எழுந்திருப்பதில்லையோ, வழிதப்பி போனவன் திரும்புறதில்லையோ. எவ்வளவு அருமையான வந்தவங்க தான் தெரியுது எனக்கு. அப்போ பிள்ளைங்கிட்ட சொன்னேன், அப்பா நீ எழுந்து வரணும், காலையில கூட போகும்போது ஒரு லட்டு கிடைக்கும், வரும்போது ஒரு லட்டு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க பாஸ்டர் சொன்னாங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணேன், பிள்ளைங்களை குளிக்க வச்சு சர்ச்சுக்கு கொண்டு போவேன். நல்ல பெரிய சர்ச்சு சென்டராக உட்கார வச்சுட்டேன். ஏன்னா சின்ன பசங்க, நான் 2வது முறை போகிறேன், அவங்க ஃபஸ்ட் டைம் வர்றாங்க. ஏற்கனவே அவங்க 4 பேருமே நீங்கள் ஊழியர் செய்யணும். அல்லேலூயா. 1 வருஷம் தான் டிஃப்ரெண்ட் சீனியாரிட்டியில். என்னை விட 1 வருஷம் பின்னாடி அவங்க பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வரதுக்கு எனக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட் எப்படி கரெக்டாக. அதாவது 2001 நான் ஊழியத்துக்கு போகிறேன். பிள்ளைங்க 2004 ஊழியத்துக்கு விட்டாங்க, 2005 விட்டாங்க. பாருங்க பையனே என்ன 3 வருஷம் தான் இருக்காரு. அப்போ பிள்ளைங்களை லட்டு கொடுத்து கொண்டு போவேன். சர்ச்சில் சென்டராக உட்கார வச்சு அவரோட வார்த்தைங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஆனால் லட்டு ஞாபகத்தில் இருப்பாங்க, திரும்ப வரும்போது லட்டு. அப்புறம் வந்து வெளியில் ஆராதனை முடியும். பிள்ளைங்க இப்படி எழுப்பாடு, சின்ன பசங்க தானே, நானும் பெரிய ஊழியக்காரன் கிடையாது, நானும் விசுவாசம் அப்போ தான் போயிட்டுருக்கேன், நானே திருத்த போயிட்டுருக்கேன். ஆனால் வார்த்தையை விடக்கூடாது, இனி எங்கேயும் போகக்கூடாது, கடவுளுக்கு தான் வரீங்க, என்ன வாழ்ந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை இடத்துல வரும்போது அதே போல் வந்து லட்டு கேட்பாங்க. போகும்போது லட்டு, வரும்போது லட்டு, அதில் மாற்றமே கிடையாது. எவ்வளோ சண்டே அப்படியே நடத்தினேன். 90 ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டேன். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு எந்த ஊழியக்காரர் மூலமாக அதில் போனோம், அவரோடு கூட வீட்டு கூட்டங்கள் எல்லா இடங்களுக்கும் போய் இயேசுவாமி எப்படின்னு அந்த சீரட்டில் போயிடுச்சு.
எப்படி போச்சுன்னு தெரியல. மனைவிக்கு ஆச்சரியம், அவங்க இவ்வளோ சீக்கிரம் பிடிச்சி என்னாச்சு, இல்லை இனி சர்ச்சு தான் போ. ஆனால் அவங்க வரல ஸ்டார்டிங்கில். அப்புறம் வந்தாங்க, நல்லா அவங்களுக்கு ஞானஸ்தானமாக வந்து 95 எடுத்துக்கிட்டாங்க. 95 8 9 மாதம் எடுத்துக்கிட்டாங்க 95ஆம் ஆண்டு. இப்போ பாருங்கள், அடுத்தது நான் அந்த வீட்டு கூட்டங்கள்லாம் சேர்ந்து நான் ஒரு பாடலை பாடுவேன். அந்த பாடலில் ஒரு வரிகள், எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சேர்க்கணுமா? எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. உம் சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்பை ஆவியானவர் கொடுக்க ஆரம்பித்துக் கொண்டே இருந்தார். அதன் பிறகு நான் இழந்த இடங்களிலே மீண்டும் கடைகளை வைப்பதற்கு நண்பர்கள் உதவிகள் செய்தார்கள். கடைகள்லாம் வைத்து நடத்தி கொண்டிருந்த பொழுது 93ஆம் ஆண்டு என்னை ஆண்டவர் அவருக்கென்று ஒரு ஆயத்தப்படுத்துவதற்காக ஒரு 18 மாதங்கள் என்னை அந்தமான் நிக்கோபார்களுக்கு தீவில் உண்டான ஹர்பேட் தீவுக்கு 93ஆம் ஆண்டினை அழைத்து கொண்டு சென்றார். அங்கேயும் சென்று கடை தான் வச்சேன். கடை வைத்தாலும் அது ஃபேமிலி மெயின்டெனன்ஸுக்காக பணங்களை அனுப்புவதற்காக மட்டும். பட் அதிக நேரம் அவர் ஜெபிப்பதற்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு கூட அவருடைய இயக்கங்கள், அவருடைய எதற்காக அந்த பூமிக்கு வந்தார், நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போது ஆண்டவரத்தில் பொறுத்தனை பண்ண, ஆண்டவரே என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால என்னையும் என் மனைவி என் 3 பிள்ளைங்க உங்களுக்கு தான். நான் மூத்த மகன் மட்டும் ஊழியத்தை கொடுக்கல, 3மே கொடுத்தாரு. ஏன்னா எனக்கு ஒரு மகனை ஊழியக்காரனா, அவருக்கு ஒரு மகன் அப்படி இப்படி பார்க்க நான் விரும்பலை. நான் இவ்வளோ ஒரு பாம்பிய வாழ்ந்த என்ன நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்கன்னா என்ன செய்ய முடியும் உங்களுக்கு. வானத்தை பூமியை படைத்தவர் தஸ்ராசனை உருவாக்கின தேவன் அல்லவா நீங்கன்னு சொல்லி ஆண்டவர் நிறைய காரியங்களை ஆண்டவருக்காக அந்த தனியாக 18 மாதங்களை உருவாக்கி அழைத்து கொண்டு வந்தார். அழைத்து கொண்டு வரும்போது பிரைஸ் அப்போ ஆண்டவர் பிரைஸ் கருத்தனால தேங்க்ஸ் பர்ஸ் பிரைஸ். அப்போது அந்த 18 மாதங்கள் கழித்து என்னை ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த சனிப்படத்தை கொண்டு வருகிறான். சனிப்படத்தை கொண்டு வந்த உடனே 95ல் என்னுடைய வேதாரம்ப கல்லூரி போகணும்னு சொல்லி வாங்கி அப்ளிகேஷன்லாம் எழுதி கொடுத்து நான் எந்த சபையில் ஹெப்பையில் போகணுமோ அங்கேயே பைபிள் காலேஜுக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறேன், வேதாரம்ப அப்படி சேரணும்னு சொல்லி அப்ளிகேஷனை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்ளிகேஷனை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. என்னை எடுத்தால் என் குடும்பத்தையே எடுக்கணும். எனக்கு சோறு போட்டால் எல்லாருக்கும் போடணும். ஏன்னா 3 பிள்ளைங்க மனைவி இருக்காங்க. அப்போ அப்ளிகேஷனை வாங்கிட்டாரு. வாங்கி நல்ல தேவ மனுஷன் டாக்டர் வசந்த் இருக்கார், அருமையான தேவதாசன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தில் தான் இன்றைக்கி இருந்து நான் ஊழியர்களை செய்கிறேன். உண்மையாகவே நேற்று ஒரு சின்ன சாட்சி சொல்லுவேன். நான் எங்கே ஊழியர் செஞ்சு வருவேன், வரும்போது நான் அங்கே போய் சேருவேன். அப்போ சொன்ன தம்பி எனக்கு அண்ணனுடைய ஆஃபீஸ் மட்டும் திறந்து கொண்டு போகணும் அப்படின்னு. நான் அப்படியே நான் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பெரிய வீடு, 4 பெட்ரூம் உள்ளது. ஒரு பெரிய ஒரு பெரிய ராட்சியை கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் இங்கே தங்கிட்டு வர மொத்தமாக போடணும் அப்படின்னு. அப்படி என்னுடைய ஸ்தாபனம் என்னை ஆனப்படுது. ஹல்லேலூயா. ஏன் ஆனப்படுத்துறீங்கன்னா ஒரு ஊழியம் எனக்கு செய்தால் கற்றாங்க காணப்படுது. எங்கள் சைவ சபை ஆராதனையில் 2-3 வருஷம் ஆச்சு. ஆராதனை அட்டன் பண்ணுறது கிடையாது, நேர்மையிலே. ஆனால் 4 ரவுண்ட் போயிட்டு ஊழியம் முடிச்சுட்டு வருவேன். ஆகவே அந்த 1995 ஆண்டு அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து போகிறது வருமா இருக்கின்றது. ஊழியத்தை விடலை, கைப்பிரதி ஊழியம் இங்கே கீழ்ப்பாக்கத்திலிருந்து பசுவாக்கத்திலிருந்து ஆண்டவர் எங்கெல்லாம் நடந்து சென்றாலும் எல்லா இடங்களுக்கும் நடந்து சென்று கர்த்தருடைய ஊழியத்தை டாக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தேன். 96ஆம் ஆண்டு மரித்து போன ஜெயலலிதாவிலிருந்து 2 இருக்கிற ரஜினிகாந்த், சசிகலா வரைக்கும் அன்றைக்கு ஒரு சசிகலா வீடு இருக்காங்க. சசிகலா ரிட்டர்ன் பண்ணாங்க, வாங்குவாங்க. அப்போ வேலூர் ஜெயிலில் இருந்தாங்க 2 பேரும், ஜெயலலிதாவும் சசிகலாவும்.
அவர்களுக்கு சத்தியத்தை எழுதி வேதாகமங்கள் அனுப்பினேன். சிறை கைதிகள், ராஜீவ்காந்தி கொலை கைதிகளாக இருக்கின்ற பேரறிவாளன், சாந்தன், முருகன், நளினி போன்றவர்களுக்கெல்லாம் கடிதங்கள் எழுதி வேதாகமத்தை அனுப்பினேன். ஆண்டவர் நம்புங்கள், உங்களுக்கு தூக்கத்தை கடவுள் நிச்சயமா ஆண்டவர் நம்பினீங்கன்னா உங்களை கடவுள் இருக்காங்க, என்ன உயிரோடு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு பிலீவ் பண்ணி பார்த்து ஏன் கடமை அந்த எந்தபடிக்கு நான் நீங்கள் ஆகிட்டேன். அன்றைய பிரதம நரசிம்மராவ் அவருக்கு வேதாகமத்தை அனுப்பி கடவுளை வார்த்தை அனுப்பினேன். அதன் பிறகு தொடர்ச்சியாக இந்த நாள் வரை சென்னை பட்டது. அந்த நாளில் செக்ரட்டரி, தலைமைச் செயலகம், கலெக்டர் அலுவலகம் இதெல்லாம் வந்து என்னுடைய ஃபீல்டு, என்னுடைய ஊழியை பண்ணி தருவது. மாதத்தில் 2 முறை செக்ரட்டரி அலுவலகத்தில் அந்த ஃபுட்பாத்தில் ஃபுல்லாக பைபிள்ஸ் நிறையா இங்கே பைபிள்லாம் ஃபுட்பாலை போட்டு வசனம் போடலாம் வச்சுட்டு கைப்பதி வச்சுருப்பேன். ஏன்னா நான் கைப்பதி மட்டும் நினச்சிருந்தேன்னா அங்கே ஒரு மாதிரியாக இருக்கும், பசங்களையும் பார்க்கணும், தேவைப்பட்ட அக்கில் போட்டு அப்படி 2 கைப்பதி ஊழியத்தை செக்ரட்டரியில் செய்வேன். அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, என்ன தலைமைச் செயலமே பைபிளை வந்துச்சு உள்ளமாங்க. சர்ச்சு செக்ரட்டரி இருக்கிறதே சர்ச்சை வளாகத்தில் தான் இருக்குது. நாங்கள் பிசினஸ் சர்ச் மாரி சர்ச்சு உள்ள அப்படிப்பட்ட ஆண்டவர் என்னை ஆவியானவர் நடத்தி கொண்டு வந்தார். ஒன்றும் பயமே இல்லை, பயமுள்ளாக கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. தேசம் இயேசுவை அறியாமல் போய்கொண்டு இருக்கிறதேங்கிற அந்த மன பாரத்தில் என்ன பண்ணேன், ஒருவரை விட மாட்டேன். எப்படிப்பட்டவனா நின்றுருக்கேன் கலெக்டர் அலுவலகத்தில், கலெக்டர் ஆஃபீஸில் அந்த கேட்டில் எவ்வளோ போனோம்னு தெரிய வேகமாக வரணும். அந்த வேகமாக சுற்றிலும் கை வசனங்கள்லாம் எது வசனங்கள் கேட்டில் நிற்பேன், கைப்பதி வச்சுருப்பேன். கைப்பதி வாங்கிட்டு தான் உள்ளே போகணுங்கிறது தான் நிற்பேன். இதை ஒரு இன்டர் அதை எப்படி பாஸ் தான் நிற்பேன். ஹைகோர்ட்லேயும் அப்படி தான் ஊழியர்களுக்கு முழு நேரம் ஆண்டவர் ஊழியத்துக்கு ஏற்பட்ட பிராக்டிஸ், ஊழியத்துடைய பயிற்சியே வந்து கைப்பதி தான். ஹைகோர்ட்லாம் வந்து வாங்கி கிழிச்சு போடுவாங்க, மூலையை கிழிச்சு போடுவோம். அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டேன். பஸ்ஸில் ஏறி ஒரு ஸ்டாப்பிங் இறங்குறதுக்குள்ளே கண்டக்டர் டிக்கெட் கொடுத்து உட்காருவார். அடுத்த கண்டக்டர் நான் அழைப்பேன். எல்லாம் பாசஞ்சர்ஸ் டிக்கெட் கொடுத்துட்டு டேக்ஸ் கொடுத்துட்டு டிரைவர் கொடுத்துட்டா நானும் என்ன கூடிய ஸ்டாப்பிங்கில் இறங்குவேன். ட்ரெயினாக இருக்கட்டும், பிள்ளைகள்லாம் வந்து என் கூட வரதுக்கு பயப்படுவாங்க, மனைவி பிள்ளைகள் அப்படி டேக்ஸ் கொடுத்து கூடிய பாதைகளில் வந்து நடத்தினேன். ஆண்டவர் நடத்தினான். அதிகாலை 2 மணி 2 to 4 4 to 6 ஸ்ட்ரீட் திருப்பிரசனம். ஏன் இதை நான் செய்யணும்? ஹல்லேலூயா. ஏச 43:11 படிங்க. ஏச 43:11 12. நான் நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து இரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களுக்கு இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஒரு அழைத்த தேவன் சொல்றாரு, நானே கர்த்தர் அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து இரட்சித்து விளங்க பண்ணினேன். இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் உங்களுக்கு இல்லை. நானே தேவனுக்கு நீங்கள் எனக்கு சாட்சி. ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது, ஹல்லேலூயா, பரிசுத்தாவி இல்லைன்னா இங்கே உட்கார மாட்டீங்க. பரிசுத்தாவியானவர் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்தாவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் திருச்சபையிலே யூதியாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசியில் எனக்கு நீங்க சாட்சி. நீங்க இல்லை, உங்களுக்கு ஆவியானவர் நடத்தி கொண்டு சொல்றாங்க. ஹல்லேலூயா. அப்படி இந்த சென்னை பட்டணத்தில் போகாத அதிகாலையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏரியாவுக்கு பேர் சொன்னீங்கன்னா காசிப்பேட்டை, ராயபுரம், வண்ணாரப்பேட்டை அதிகாலையில் பால் பூத்து, ஆவின் பால் பூத்து அவன் கூட்டம் நிற்கும். நான் ஒருத்தனே பேசிட்டு இருப்பேன், ஆண்டரை பற்றி பேசுவோம். அதிகாலையில் தண்ணி பிடிக்கிற இடம் அதிகாலையில் தான் ரொம்ப திருவிழா, ரொம்ப சத்தம் இல்லாமல் இருக்கும். அப்படியே எல்லாம் திருவா அப்படியே நடந்து கொண்டு செல்வார். நம்ம போவோம் சில இடத்துல வந்து என்னடா இங்கே வந்து கூவுறாங்க, எப்படி சென்னை பாஷையில் என்ன இங்கே வந்து கூவுற. அடுத்த நாள் இங்கே பார்த்தோன்னா கை இருக்காது, கால் இருக்காது. ஒரு ராயபுரத்தில் அந்த சைடில் முஸ்லீம்ஸ் ஏரியா. ஆனால் அந்த நேரத்தில் அவன்கிட்ட வாதாட மாட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். மறுநாள் அதிகாலை எங்கேன்னு பாட்டி அங்கே போடாம ஆரம்பியாது. உன்னை எதிர்த்து போராடி தேடி நீ காணாத இருப்பாங்க. ஏசு சொல்ல, நீ போ, நான் உன்னை அனுப்புற, நீ நான் மனசு போட. அங்கேயும் மழை ஸ்டார்ட் பண்ணுறேன். அங்கே அநேகர் ஒப்பு கொடுப்பாங்க. அதிகாலையில் சும்மா சுற்றி வர கிடையாது. அதிகாலையில் நிறைய ஜபம் இருக்கும். வீடுகளுக்கு கூப்பிடுவாங்க, வாங்க வாங்க ஜபம் பண்ணுங்க, வாங்க வீட்டில் வீடு வாங்க. இப்படி வரும்போது காசிப்பேட் பகுதியில் இப்படியே சத்தம் போட்டு சொல்லிட்டு வர ஒரு மனிதன் இறங்கி வர, டே இல்லை அப்படின்னு நீங்கள் நடக்கும்போது தெரியல. சத்தம்லாம் ஓஞ்சி போச்சு கொஞ்சம் நேரத்துக்குள்ள. பயங்கரமான சவுண்டாக வர. இது கொல்லன் தெருவினார். எப்படி இது கொல்லன் தெரு. கொல்லன் தெருனா எல்லாமே கிடைக்கும்ல. அது கத்தோலிக்கர் கொடுப்பாங்க. இங்கே என்ன குண்டூசி இருக்கிற குண்டூசி யாரு? இயேசு. இயேசு அவருக்கு நல்லா சொல்லுங்க. என்ன சொன்னாரு? கொல்லன் தெரு, இது கொல்லன் தெருவு, இங்கே எல்லாம் கிடைக்கும். இங்கே என்ன குண்டூசி இருந்து
வைக்கிற. இயேசு நடக்கி சொல்ற இது கொள்ளன் திருவிழான்ற எப்படி எங்களை இயேசு பத்தி ஏன் சொல்றாரு? குண்டு செய்ய இயேசு ஐயா மன்னிச்சு இயேசுவை நேசிக்கிறார் ஓடா எப்படி அப்படிதான் ஊழியம். அல்லேலூயா. 2018 கூட ஐயா இந்த ஆண்டுக்கே இருக்கீங்களா போகலாமா? நார்த் இந்தியா அக்டோபர் மாதத்தில் நார்த் இந்தியா வந்து மோரே பர்மா வரைக்கும் போகணும் பிளானிங் இருக்கு. ஜெமி 2018ஆம் ஆண்டு கூட ஊழிய பாதையில் மோரே அதாவது மணிப்பூருக்கும் மோரே பர்மா பாடலில் வாகனத்தில் வந்து எவாஞ்சலிஸ்ட் அது சுவிசேஷம் இருக்கும். நான் பயப்பட வேண்டிய அவசியம் எங்கேனாலும் பேசிட்டு ஒரு வாலிபன் பயங்கர தண்ணி எனக்கு வந்து பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு அடிச்சிட்டான். ஒரே அதுதான் அடி கண்ணாடி கண்ணாடி தூரமாக போய் விழுந்துருச்சு. என்னுடைய மகன் பாச விஜய் இருக்கிறார் பக்கத்தில். அப்பா அடித்தவங்களே ஒத்துவானா இப்போ உள்ள பாசிட்டே திருப்பிடா ஒரு கண்ணத்தை கட்ட ஒரு கண்ணத்துக்கு போட்டுவாங்க. ஆனால் மகன் என்ன பண்ணா இறங்கி ஒரு போட்டான் ஒரே போட்டு எப்படி எனக்கு அப்பா அடிச்சு. ஆனால் ஒரு 2 பேரையும் மத்தியஸ்தம் பண்ணேன்னா அப்பா ஏன்னா 2 பேரும் ஜவானா இருக்காங்க. இவன் அடிக்கிறான் எதுக்கு பிரச்சனை? எனக்கு ஊழி 5 மணிக்கு மோரையில் இருக்கு. அப்போது தம்பிகளை அப்படியே 2 பேரும் அப்படியே மத்தியஸ்தம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். மத்தியஸ்தம் பண்ணிவிட்டு அவன் டச் பண்ணும்போதெல்லாம் அப்படியே நான் வச்சு டச் பண்ணுறேன். அப்படியே நீங்கள் அவனை டச் பண்ணுன்னு சொல்லி அந்த போதைன்னு அப்படியே தெரிஞ்சு அந்த கண்ணாடிக்கு அவன் எடுத்து வந்தான். யார் அவனே எடுத்து என் கையில் கொடுத்தான். கண்ணாடி கிடக்கு தெரியுது நாம் எடுக்கல. அவனே போய் எடுத்தாது. அப்படிலாம் வந்து ஊழிய பாதையில் ஆண்டவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் உங்கள் மத்திய நிற்க வைக்கிறார். அப்படி அந்த ஊழிய பாதையில் சென்ட்ரல் லீடர்ஸ் மன்மோகன் சிங், அத்வானி, சோனியா காந்தி ஃபேமிலி, பிரணாப் முகர்ஜி, பிரதீபா பட்டேல். பிரணாப் முகர்ஜி இறந்துட்டார். எல்லாருக்கும் நல்ல வேதாகமங்கள் 700 மேலே உள்ள வேதாகமம் ஆங்கிலத்தில் லெட்டர்ஸ் டைப் பண்ணி இயேசுவே ஆண்டவர். ஜனாதிபதி என்னன்னு பார்க்க முடியுமா? முடியாது. இயேசு தான் வழியாக இருக்கிறார். இப்படி ஆண்டவர் அவங்களுக்கு என்னென்ன வார்த்தைகளை ரெஸ்பெக்டடாக தப்பான நல்ல மதிப்புரிய வார்த்தைகளை கொடுத்து அவங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க தேவன் உதவி செய்து கொண்டிருக்கிறார். இந்நாள் வரை எல்லா இடங்களிலும் இமயம் முதல் இந்திராமணி வரை, அதாவது இமயத்திலிருந்து இந்திராமணி என்பது அந்தமானில் உள்ள லாஸ்ட் முழு இந்தியாவுக்குள்ளும் முடிந்த அளவுக்கு இயேசு சொல்லிட்டு கண்ணம் இல்லையா? இயேசுவை நம்மளை விட வல்லமையான ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. நான் சின்னவன் இல்லையா? நான் ஒரு பெரிய ஊழியக்காரன் கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்ட வழி நான் என்ன செய்யணும் எது செய்யணுங்கிறது நடத்தி கொண்டிருக்கிறேன் இல்லையா? தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த 2001 வரை என்னுடைய ஊழியம் டாக்ஸ் மினிஸ்ட்ரி தான். அந்தமானில் தமிழ்நாட்டில் எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போனேன், எங்கெங்கே திருவேட்டூர்லேருந்து திருவேற்காடு வரைக்கும் போகாத கோயிலுக்கு ஆரம்பத்தில் வில்லேஜாக போய் மாங்காடுலாம் போயிட்டு அப்படியே கேப் அடிச்சுடுவேன். மாங்காட்டில் வீடாக போயிட்டு போஸ்ட்மேன் மாதிரி டோர் தட்டி பேசுகிறாங்க. மாங்காடு தெருவது கோயிலை சுற்றியுள்ள எல்லா மக்களும் அதுபோல். ஏன்னா நான் அறியாத காலத்தில் அங்கே சுற்றுறேன். மக்கள் நான் அங்கேயே சிறைப்பட்டு கிடக்கிறாங்களே அப்படிலாம் வந்து எல்லாம் வில்லேஜுக்குள்ளேயே சென்று இயேசுடைய அன்பை அறிவித்தேன். இடையில வந்து ஒரு பாஸ்டர் எனக்கு படப்பையில் ஒரு லேண்ட் ரூம் கொடுத்தாரு. நான் வாடகை வீட்டில் கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு, நீங்கள் ஒரு வீடு கட்டிட்டு போயிடுங்கிறது அங்கேயே ஊழிய செய்யலாம் உங்களுக்கு நேரம். எனக்கு தலைம்போர்கிட்ட சொல்லாமலே வீடு கட்டி ஏன் சொல்ல வந்தேன்னா இயேசுக்காக நம்ம எதையும் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு சொத்தையும் தள்ளிக்கொள்ள எல்லாமே ப்ராப்பர்ட்டி ஜீசஸ் அல்லேலூயா. எங்கள் சொந்த என்ன எல்லாமே வரலாம். அப்போ பாருங்க அந்த வீடு கட்டியாச்சு. பெரிய வீடு தான், ஓலை வீடு தான். அதெல்லாம் குடியிருப்பு தகுந்தாலும் கட்டிட்டேன். நாளைக்கு வீடு குடி போகணும். நான் போய் என்னுடைய தலைமுகத்தை சொல்கிறேன், ஆனால் நாளைக்கு இந்த வீட்டு வீடு ரிப்பேர் பண்ணிவிட்டு அங்கே போயிடுறேன். போனதுக்கப்புறம் நான் எவ்வளோ சண்டே நான் சர்ச்சைக்கு தான் வருவேன் அப்படின்றேன். இது ப்ரே பண்ணிங்களா கேட்க அப்படின்னா ப்ரே பண்ணாங்க. எந்த வீடுங்கிறத சொல்லவே இல்லை அப்படின்னா அவருக்கு டவுட். இந்த உள்ள வாடகை கொடுக்கலையோ கஷ்டம். எங்கள் வீட்டுக்கு ஓனர் வந்து வீடு காலி பண்ண விடாட்டாங்க. நான் இருந்த வீடு ஒரு இந்து குடும்பம் தான். எந்த இடத்துலையும் இருந்தாலும் சரி வீட்டு ஓனர் பார்க்க அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் என்னப்பா உன்னை பண்ணேன், நீ எப்போ கொடுக்குறே வாடகை கொடு, நீ வந்ததுனால தான் என் வீடாக சொந்தமாக இதுதாங்க கடவுள் காட்டு. நாங்கள் சொன்ன ஒரு வார்த்தை அவ்வளோ தாயார் வந்து வீடு காலி பண்ணே கூடாட்டாங்க. அட்வான்ஸ் கொடுக்க மாட்டோம். ஏங்க அட்வான்ஸ் ஒன்று கொடுக்கவே மாட்டேன். இன்றைக்கும் வந்து அவங்க வீட்டில் நல்ல ஒரு நட்பாக வச்சுருக்கோம் அந்த குடும்பத்தில். அப்போது சொன்னால் அவங்க சொல்கிற அட்வான்ஸ் கொடுக்க மாட்டாங்கண்ணே அப்படின்னா, சரி என்னதான் பண்ண போகிறீங்க, வீடு காலி பண்ண போகிறேன், வீட்டுக்கு பணம் கொடுக்கலாம் பரவாயில்லாமா எடுத்துக்கணும். அப்போ ஏன்னா வீட்டில் வாரம்போது ஜெபம்லாம் நடக்கும், வீட்டில் நடத்துவேன் ப்ரேயர் மீட்டிங். அவங்க இன்னும் சொல்ல மாட்டாங்க, அது சந்தோஷமாக நடத்த சொல்லுவாங்க. இப்படி சொல்லும்போது அடுத்து சண்டே ஆராதனை பொழுது இது மாதிரி ஆராதனை நேரத்தில்
அண்ணன் டாக்டர் வசந்தன் சொன்னாங்க, டேவிட் வந்து கச்சால் டைலட் அந்தமான் தீவில் ஒன்றான கச்சால் தீவுக்கு ஊழியத்துக்காக குடும்பமாக போகிறார் என்று சொல்லி எங்களுக்காக செய்தார். திடீர் அறிவு. நான் பைபிள் காலேஜ் படிக்கலங்க, நல்லா பார்த்துங்க. அங்கே பைபிள் காலேஜ் எங்கே பைபிள் காலேஜ் படித்தாலும் சைடில் ஒரு வருஷம் படிக்காமல் ப்ராக்டிக்கல் இல்லாமல் எடுக்கவே மாட்டாங்க. ஆனால் எனக்கு ப்ராக்டிக்கல் இல்லாமல் பசுத்தாவையில் தான் நடத்தினார் என்ன. அப்போது அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி சண்டே வந்து ஆராதனை ஒரு 50 டேஸில் டேவிட் அந்தமான் போகிறாரு. உடனே நான் அட்வைஸ்டாக போவேன். கட்டின வீட்டையெல்லாம் பார்க்கல, எதையுமே யோசிக்கல. அவருக்கே தகவல் சொல்லிட்டு அந்த வீட்டை நீங்களே எடுத்துங்க, நான் அந்தமான் போகிறேன். அந்த வீட்டு பக்கமே திரும்பல. அப்போ அதன் பிறகு போய் 2001 போனோம். எங்கள் பிள்ளைங்கள்ட்ட அப்போ இங்கே சொல்லி தான் அடிச்சு போனேன். +2 பாஸ் ஆன உடனே அப்போ வந்து 10th எல்லாமே முடிச்சுருந்தான். +1 பையன் படித்தான். வந்து 10th முடிச்சுட்டு ஒருத்தர் தான். +2 முடித்தவுடன் வேறு அங்கே போகணும், பைபிள் காலேஜ் போகணுமான்னு சொல்லிட்டு நான் பிள்ளைங்களை பேச அடிச்சு போனேன். பிள்ளைங்க இங்கே போகும்போதெல்லாம் அப்படியே கரெக்டாக பிள்ளை அப்பா அப்படியே குளிர் வச்சாரு. நான் பைபிள் காலேஜ் தான் 3 பேர் போவோம் அப்படின்னு. ஆனால் அங்கே போய் ஏமாற்ற போது தெரியாது. பிள்ளைங்க +2 பாஸ் ஆனால் அப்படியே தாண்டிட்டாங்க. +2 சென்னை அந்தமான் கூட போய் பாருங்க, கச்சாவில் +2 வரைக்கும் தமிழ் மீடியம் டிசியே கொடுக்கல. படிக்கிற இடத்துல சிஎஸ்எஸ் ஸ்கூலில் ராயப்பூர் படிச்சிருக்காங்க 2 பேர். ஒரு பையன் செதாமஸ்மான ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறார், கிறிஸ்டின் ஸ்கூலில். இன்னொரு ராயப்பூரில் படிக்கிறார். ஒரு 10th முடிச்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த சர்டிஃபிகேட் வந்து ஒருத்தர் தான் இருக்கு, பாக்கி 2 பேர் கிடையாது. நம்ம ஸ்கூலில் சொல்கிறாங்க, ஊழியத்துக்கு போகிற சார் நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுங்க. இப்படி ஊழியத்துக்கு போகிறோன்னா படிப்பை கட்டுறதுக்குலாம் ஊழியத்துக்கு ஆண்டு அழைக்க மாட்டாங்க. நம்மளை யார் சொல்கிறது? சிஎஸ்ஐ பிரின்ஸ்பால் சொல்கிறார், ஐயா பிள்ளைங்க நீங்கள் நினைக்கிறதாலும் கொடுக்க மாட்டோம், நாங்கள் நீங்கள் போங்க அப்படின்ட்டு. சரி நாங்கள் எப்போ அனுப்புவீங்கன்னா அனுப்புங்க சார் சொல்லி என்னுடைய அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன். அங்கே போகிற அந்த ஊரில் வந்து +2 வரைக்கும் தமிழ் மீடியம் இருக்கிறதே தெரியாது. இதெல்லாம் வந்து டீச்சராக கேட்கறதுக்காக என்ன ஸ்கூலுன்னே தெரியாது எனக்கு. ஒரு அரியந்த தீவு நிக்கோபாரியான மக்கள் பாஷை டிஃப்ரெண்ட். எனக்கு தமிழ் மட்டும் தான், தமிழ் தான் தெரியும். ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பைட்டியே ஜாலியும் போய் தான் தெரியும், வேறு ஒன்றுமே தெரியாது. இப்படி என்னை வந்து ஆண்டவர் கொண்டு போகிறார் நிக்கோபாரி பக்கத்தில் ஊழியது. அங்கே போயிட்டு பிரின்ஸ்பால் ஸ்கூல் பார்க்குறேன், +2 வரைக்கும். அப்போ உடனே நான் போயிட்டு பிரின்ஸ்பால்கிட்ட பேசுகிறேன், சார் எனக்கு டிசி இல்லை சார், பிள்ளைங்களுக்கு ஒருத்தருக்காக இருக்குது, ஒரு 3 மாதம் வந்து சார் அப்படி. நோ ப்ராப்ளம், அட்மிஷன் கிடைக்கும், ஒன்று அட்மிஷன் பண்ணிருக்கேன், என் ஊழியக்காரன் வந்துருக்குன்னு அட்மிஷன் கொடு. பாருங்க, ஒரு நிக்கோபாரி பிரின்ஸ்பால் அவர் வந்து வில்சன் ஆமாஸ் பாருங்க, இன்னைக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கேன். போய் அவருக்கு ஏஜ் ஆகிடுச்சு. அந்த அட்மிஷன் கொடுத்தாங்க, 3 பிள்ளைகளை படிக்க வச்சோம். 2 பேர் +2 பாஸ் ஆனாங்க, ஒருவர் 10th வந்தாச்சு. 2 பேர் பாஸ் ஆனோடனே 2 பேர் என்ன பண்ணாங்க, பிளான் பண்ணி நாங்கள் வேலைக்கு போகணும்ப்பா, படிக்கணும், வேலை சம்பாதிக்கணும், அதன் பிறகு ஊழியத்துக்கு வரேன், ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படாது இருக்குப்பா. எப்படி? ஏன்னா இங்கே வீட்டில் மாப்பாட்டில் வீட்டு ஒர்க்கு கீழ்ப்பாக்கத்தில் உள்ள எஸ்ராசர் இருக்காங்க. அவங்க வேதாகம கல்வியிலிருந்து ஃபுல்லாக ட்ராக்ஸ்லாம் ஒரு ஆட்டோ ஃபுல்லாக எடுத்துருவாங்க. அங்கே போயிட்டா சாமியை கையில் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு எவ்வளோ ட்ராக்ஸ் வருமோ எடுங்க, எல்லாமே கட்டுக்கட்டாக எடுத்து ட்ராக்ஸில் அடிக்கி ஃபுல்லாக ஆட்டோ அடிக்க தான் கொண்டு போவேன். வீட்டில் ஃபுல்லாக அடிக்க வச்சுருப்பேன். என்கிட்ட போனாங்க மதியம் பிள்ளைங்க, அப்பா பற்றியும் பணக்கட்டாக அடிக்க வச்சுருக்கேன். எப்படி பணக்கட்டா? அது அந்த ட்ராக்ஸ் பணம் மாதிரியே இருக்கும், இப்படியே கிடக்குங்கிற ஒரு ட்ராக்ஸில் பார்த்துருக்கீங்க. அது பார்த்தா கரன்சி மாதிரியே இருக்கும். அப்போ பணக்கட்டாக அடிக்க வச்சுருக்கிறேன் அப்படி பாருங்க. ஒரு தமாசை பேசுவானுங்க அவங்களுக்கு, ஏன்னா விட மாட்டேன். பிள்ளைங்களை வந்து சண்டே சுட்டியாக இருந்தால் இருக்கட்டும், லீவு நாள்லாம் வந்து அவங்களுக்குலாம் ஒரு டியூட்டி கொடுப்பேன், என்னென்னா வேணுமோ ஆகி கொடுப்பேன். ஒரு அடுக்கு பார்த்துருக்கீங்க, 6 குடியிருக்கலாம் வந்து பெரிய ஒரு 4 அடுக்கு 5 அடுக்கு இருக்கும். ஃபுல்லாக போயிட்டு ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு வீட்டுக்கு கொடுத்துருவேன். இது ஃபுல்லாக ட்ராக்ஸ் மிஸ் பண்ணிட்டு வாங்கடா எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லி இப்படி தான் ட்ராக்ஸ் மிஸ் பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்து பழகி ஊழிய பாதுகாப்பு மிஸ்ஸை கொண்டு போனாங்க. நான் வந்த பிறகு படிக்கணும்னு சொன்னோன்னு நான் விருப்பத்துக்கு விட்டேன். ஆனால் இடையில ஒரு அட்மிஷன் கிடைக்கல. ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் சேர்த்துட்டு வந்தேன். இடையில வந்து ஒரு மகன் ரொம்ப சிக்காகி சீரியஸ் ஆகிட்டான். பிழைக்க மாட்டாதுன்னு தகவல் வருது. ஆனால் அதை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், பிள்ளைகளை சாக விட மாட்டார் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு வந்து தயார் செய்து கேட்டேன், என்னப்பா படிக்க போறீங்களான்னு கேட்ட போது அப்போதான் சொன்னாப்பா என்னை சண்டைக்கு அனுப்பிடுங்க. ஏன்னா நம்ம சொன்ன போது கேட்கல பார்த்தீங்களா, அந்த போதிட்டு சிச்சத்து போதிட்டு தான் பண்ணார். சிக்குள்ள அந்த சீரியஸான இல்லை அனுப்பின பிறகு உடனேதான் அப்பா சொல்ல கேட்கல, ஆண்டவர் சொல்ல கேட்காம ஊழியம் செய்யறதுக்கு அப்பா அர்ப்பணிச்சாங்க. அதை மீறி நம்ம போகணும். அவன் உயிர் படிச்சதே போதுட்டான்னு சொல்லி என்ன பண்ணாங்க, இப்போ பாஸ்டர் விஜய் பக்கத்தில் இருக்கார். வல்லமையான ஊழியத்தை அருமையாக செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மனைவி 2 பிள்ளைகள் உண்டு. மூத்த மகன் இங்கே விழுப்புரம் கோயிலில் ஊழியம் செய்கிறார். மூத்த மகன் தான் பணத்து மேலே ஆசை. அவர் ஆப்ரேட்டர், அதாவது ஆப்செட் ஒரு ஆப்ரேட்டராக இருக்கிறார். அவர் விடவே இல்லை.
நான் சம்பாதிக்கணும் ஃபுல்லாக பணம் சேமிச்சார். 2004 சுனாமிக்கு முன்னாடி இங்கே போகிறேன். சுனாமிக்கு முன்னாடி போகும்போது 2 பிள்ளைங்களை நான் வேதாகம பள்ளியில் அனுப்பிட்டேன். 2 பேரையும் 2003 நான் பிள்ளைங்களை அனுப்பிட்டேன். 2003 ஜோசுவாவையும் விஜயும் பைபிள் அனுப்பிட்டேன். 10th கம்பார்ட்டையும் +2 பாஸையும். இந்த பெரியவன் மட்டும் போகலை. அப்போது வேலை செஞ்சுட்டே இருக்கிறான். 2004 சுனாமிக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் இப்படி வர்றேன். வரும்போது அவர் சொல்கிறார், அப்பா நான் கிறிஸ்மஸுக்கு வருவோம், தம்பிலாம் வர்றாங்க, 3 பேரும் கிறிஸ்மஸ் சேர்ந்து வருவோம். வந்து அம்மா உங்களுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வருவோம்ப்பா, நல்லா பணம் கை வச்சுருக்கேன், நிறையா சேர்த்து வச்சுருக்கிறேன் அப்படின்னா. ஓகேப்பா அப்படின்னு என் பையில் வந்து ஒரு 1500 பையில் வச்சான். எப்படி 1500 பார்த்தோம். அப்படியே வாங்கி விழுந்து வேண்டிய என்ன பண்ணான், 1500 வச்சு செலவு அப்படியே ஸ்டைலாக சொல்கிறான். அப்பா செலவு வச்சுங்க, அவங்களுக்கு தேவைப்பட்ட சொல்லுங்கப்பா. எப்படி நட உடனே மாறி போச்சு. இந்த காசு பார்த்த உடனே எல்லாம் டாப்பாக போயிடுச்சு. இந்த காசுக்கு அப்படின்னா நான் நிறைய பேர்லாம் இருக்கும். அப்போ என்ன பண்ணேன், நெக்ஸ்ட் டே டைம் இருக்குது, எனக்கு அடுத்தனா போகிறோம், தம்பி இன்றைக்கி நேரம் கிடைக்குமா, உனக்கு கிடைக்கும், ஒரு 10 மணிக்கு எங்கள் ஒரு பேங்க் இருக்குது, பேங்க் பக்கம் வா அப்படின்னு. அந்த பேங்க்கில் போய் அவனோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி புக்கில் 1500 அவன் கொடுத்த பணம், நான் ஒரு 500 எக்ஸ்ட்ரா போட்டு 2000 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீ வச்சுக்கப்பா, பணம் போட்டு வச்சா நீ போட்டுக்கோ, நான் பணத்தை வாங்கிட்டேன்னா நான் எனக்கு வாங்கிடுவேன், எனக்கு தேவை இயேசு, ஆண்டவருக்காக நான் என்னை அர்ப்பணிச்சிட்டேன். என் வாழ்க்கையில் பிள்ளைங்க எல்லாமே நீங்கள் எல்லாமே அவருக்கு தான், நீங்கள் பிளான் மாற்றுறதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. அதன் பிறகு பணத்தை சேமித்தான். எங்ககிட்ட கிறிஸ்மஸ் 2004 கிறிஸ்மஸுக்காக இங்கே மிஷன் லீவ் விடுது அவங்களுக்கு பிள்ளைகளும் சரியாக டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளாக போட்டு வந்துட்டாங்க. 2 பேர் வந்துட்டாங்க, மூத்தவனும் இருக்கிறான். 3 பேர் சேர்ந்து நாங்கள் நிலைக்கு வர வேண்டும். என் மனைவி சொன்னாங்க, கிறிஸ்மஸுக்கு ஒன்றும் பலகாரம்லாம் செய்ய முடியாதுங்க, பிள்ளைகள்லாம் வரட்டும், வந்து நம்ம கிராண்டாக அந்த படிகளை கவனிச்சு நல்லா செய்யலாம்னு சொல்லி தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொன்னாங்க. மனைவி ஞானசான பேர் எஸ்டர், அவங்க ரொம்ப அழகாக பாடுவாங்க, நல்ல ஊழியத்தில் ஆண்டவரை. அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து பைபிள் சமாசனமாக 100 ரொம்ப விஷயம் ஆகிட்டேன், தரிசனமாயிட்டேன். எனக்கு கிரீன் கலர் சாரி ஒன்று வருதுங்கப்பா, வரும் பாசது இப்படி வந்து ஆண்டவர் வந்து அவரை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போகும்போது இப்படி தான் போனோம், நானும் அப்படி போனேன். சைக்கிள் தான் ஊழியம் நிக்கோபாரி மக்கள் மத்தியில். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் கொடுத்த கண்டை கூட குண்டாயிட்டோம். அப்போ சொன்னேன், ரொம்ப குண்டாயிட்டோம், வச்சு திரிக்க முடியாது, பராபரம்னா பரவாயில்ல, ஹைட்னோடலாம் முடியாது நமக்கு, என்ன எவ்வளோ தான் தள்ளிட்டு போய் மேலே. அப்போ சொன்னால் உங்கள் அப்பாட்ட சொல்லி ஸ்கூட்டர் வாங்கி கொடுங்க வாங்குறேன்னா, ரொம்ப கிண்டலாம் பேசப்பாரு. நான் சொன்னேன், என் அக்கா பணம் உங்கள் மாமா நீ மாமாட்ட கேட்டு வாங்கி அப்படின்னு பேசப்பாரு. நாங்கள் அதாவது ரொம்ப அவளும் இந்து குடும்பத்திலேருந்து வந்து பயங்கரமான பக்தி வைராக்கியம் இருந்தாங்க. பூஜைலாம் அப்படி பண்ணுவோம். அப்போ ஆண்டு சொன்னது கூடவே ஒரு ஸ்கூட்டர் ஆட்டர் என்ன பண்ணுறார், ஒரு ஊழியக்காரர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், உங்களுக்கு ஸ்கூட்டர் வருது, உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் என் ஸ்கூட்டர், ஒரு 600 ரூபாய் நீங்கள் ஷிப்புக்கு வச்சுருங்க, ஷிப்புக்கு 600 rupees கட்டிட்டு ஸ்கூட்டர் எடுத்துக்கங்க. ஸ்கூட்டர் யாரும் கொடுக்குறது அப்படின்னு, நீங்கள் கொடுக்கலாம், ஆண்டு கொடுக்குறதா அப்படின்னு, ஆண்டு தான் கொடுக்க சொன்னார் அப்படின்னு. அப்போ 600 ரூபா கொடுக்க மாட்டாரு, 600 ரூபா கட்டுறது எனக்கு எங்கே பணம் இருக்குது, வர்றதே எனக்கு 1800 தான், அதில் நான் சாப்பிட்ணும். அந்த தீவில் தக்காளியே 80 ரூபா, 100 ரூபா தக்காளி கிலோ, மாற்ற தக்காளியே 8 மணிக்கு எடுத்து போகிறது. இப்போ 50 ரூபாய்க்கு வச்சுக்கலான்றாங்க, 10 ரூபாய்க்கு 1 கிலோ 80 ரூபா, 90 ரூபா, வெங்காயம் 100 ரூபா. கடைசி வரைக்கும் அந்த ஒரு ஊருங்களே அப்படி தான், எப்போதுமே அப்படி தான், ஒரு காலம் கிடையாது. நிக்கோபார் டிஸ்ட்ரிக்டில் நல்ல மாதம் நல்லா சம்பாதிக்கிறவங்க தான் இருக்க முடியும். தக்காளி காஞ்சி அதை அப்படியே 10 ரூபா கிடக்கும், அதை ஒரு 10 ரூபா கம்மி பண்ணி விடுவோம், கொடுக்க மாட்டோம். 9 அதில் பார்த்து ஞாரி போனாலும் 90 ரூபா தான், வெங்காயமும் அப்படி தான். அப்படிப்பட்ட ஊர் நம்ம ஊர். அப்புறம் பிள்ளைங்க வந்து ஆயத்தமாக இருக்கிறாங்க கிறிஸ்துமஸ் வர்றதுக்காக. நான் வந்து பிள்ளைங்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்துமஸுக்கு வரக்கூடாது, கிறிஸ்துமஸ் மனைவி சொன்னாங்க, நீங்கள் பிள்ளைங்க வந்தோடனே என்ன செய்கிறேன்னாங்க, எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாச்சு. அந்த புதிய ஆண்டுக்குரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஏசாயா 12:2, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பலன், என் விதமானவர், அவரே எனக்கு ரட்சிப்பானவர். இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் டிசம்பர் 2004 கொடுத்தார். அந்த வார்த்தையை மனைவிட்டு சொன்னேன், அந்த வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணு, புதிய ஆண்டுக்குரிய வாக்குத்தத்தத்தை இதுதான் பேசுகிறார். இதோ என் தேவனே, சேர்ந்து சொல்லுமா, தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் விதமானவர், அவரே எனக்கு ரட்சிப்பானவர். அல்லேலூயா. இந்த வார்த்தையை அதிகமாக ஜெபம் பண்ணணும்.
இது கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு அநேகர் நாங்கள் அழைச்சோம், வந்து நடத்தணும். அடுத்தது பிள்ளைங்க கிறிஸ்துமஸ் வரணும்னு சொல்லி பிடிவாதம் பண்ணுறானுங்க. ஆனால் எனக்குள்ள லீடிங் கிடையாது. நான் சொல்கிறேன், அப்பா கிறிஸ்துமஸுக்கான நேரடி ஷிப் கிடையாது. 26ஆம் தேதி சனிகள், அதில் வந்தீங்கன்னா 28ஆம் தேதி நீங்கள் தீவில் இறங்க முடியும். அப்போ 28ல் இறங்கிங்கன்னா அடுத்து அதே ஷிப்பில் நான் போயிட்டு கேம்பிள் ஊழியர்களை நான் செய்வேன். அங்கே நியூ இயர் சேர்ஸ் நான் பண்ணணும், நீங்கள் நியூ இயர் சேர்ஸ் இங்கே பண்ணுங்கன்னு சொல்லி இப்படி பிளான் பண்ணேன். இந்த 26ஆம் தேதி சேவைக்காக டிக்கெட் எல்லாம் அனுப்பிட்டாங்க. அனுப்பினதுனால பிள்ளைங்க 3 பேரும் ஹோட்டல் தங்கிட்டாங்க. நானும் மனைவி கிறிஸ்துமஸ் கொண்டாடினோம். 26ஆம் தேதி அதிகாலை 7 மணி, எங்களுக்கு 7:30 மணி சர்வீஸ் ஆராதனை. நான் காலையிலே எடுத்து ஜெபம் பண்ணிட்டு வேதம் வாசித்து கொண்டது பொழுது என் மனைவி டீ கொண்டு வந்தாங்க. கொடுத்துட்டு இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் சாங்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. என்ன பாட்டு பாட போகிறோமா அப்படின்னா, நீ பாடி காட்டு, நல்லா பாடுவாங்க. நான் சொன்னேன், நீ இன்னைக்கு பாடி காட்டமா நீ அப்படின்னு. நான் அந்த சேர்ஸ் உட்காந்துருக்கேன். இப்படி அவங்க ஆலயத்தில் உள்ளார அப்படியே நடந்து கொண்டே பாடல் பாடினாங்க. அது 2 வரிகளை நான் பாட விரும்புகிறேன். அன்பான மனைவி சரி, கடைசி பாடல். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீ என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. எங்கே இருக்கவெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். எங்கே இருக்கவெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீ என்னோடு இருப்பதினால். அதுல இன்னும் 2 சென்டென்ஸ் இருக்கு பாடல்ல. அதுல லாஸ்ட் சென்டென்ஸ் சொல்றது, வாழ்க்கையின் கசப்புகள் கலந்துட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. இல்லையா? அப்படிதான் வாழ்க்கையில அந்த பாடலை மிகவும் அழகான மனைவி பாடினாங்க. ரொம்ப நல்லா பாடுறமா இன்னைக்கு, நீ சர்ச்சில் பாடுமானி அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிப்பதற்கு சென்றவுடன் பூகம்பம், பயங்கரமான பூகம்பம். 2004ஆம் ஆண்டு 26ஆம் தேதி சுனாமி பூகம்பம். நீங்கள் எல்லாம் உலகமே கதிக்கலங்க நேரம். இந்த பூகம்பத்தில் எல்லாம் பயங்கரமான சத்தம், தோட்டத்தோட வாழை மரங்களெல்லாம் சாய்ந்து எல்லாம் முற்றிலுமா எல்லாம் பயங்கரமான சத்தம், வீடுகளோட பொருட்களாக சாய்ந்து மனைவி நிற்க முடியல. கிச்சன்னு வேகமாக ஓடி வராங்க, அவளால் நடக்க முடியல. வேகமாக வந்தவங்க இடுப்பில் அவன் கையை கொடுத்து கொண்டு ஒரு தென்னங்கண்டை பிடித்து கொண்டு நான் ஆண்டவரத்தில் ஜெபிக்கிற, ஆண்டவரே ஒரு சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. என்ன நடக்க போது எங்களுக்கு தெரியாது. ஆனால் மனைவி ரொம்ப பயந்துட்டாங்க. அம்மா பயப்படாதம்மா, பயப்படாத, நம்ம கடவுளுக்காக வந்திருக்கிறோம், ஆண்டவர் நம்ம கைவிட மாட்டார் சொல்லி நான் ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் பூகம்பம் நின்றது. நின்றவுடன் வேகமாக நாங்கள் சர்ச்சுக்குள்ளே சென்று நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஜெபித்து நேரத்தில் பயங்கரமான சத்தம். இந்த பூகம்பத்துக்கு பிறகு அந்த கடல் நீர், அந்த பூகம்ப நேரத்தில் கடல் தண்ணி ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. கடலுக்குள்ள போய் அப்படியே அது சீறிக்கொண்டு வர்ற சத்தம், அந்த சத்தத்தை வர்ணிக்க முடியாது. அவ்வளோ பயங்கரமான சத்தம் கேட்குது. என்ன சத்தம் என்று தெரியல. வாசல் சர்ச்சு வாசல் நின்று நாங்கள் சத்தம் வர கடல் பக்கமாக நின்று பார்க்கணும். அந்த கடல் தெரியாது எங்களுக்கு, பில்டிங்ஸ்லாம் நிறைய இருக்கு. நாங்கள் சத்தம் வர திசை நோக்கி என்ன சத்தம்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வேகமாக ஒரு பாப்பா, கிரேசி பொண்ணுமாங்கிற மகள் வேகமாக ஓடி வராங்க. அவங்க
அவங்க சீசோர் போயிருக்கிறாங்க. ஒரு சில பூகம்பத்து நேரத்தில் தப்பிக்கலாம்னு சொல்லி போயிருக்காங்க. அங்கே அந்த கடல் நீர் பொங்கி வந்ததை பார்த்த உடனே வேகமா சர்ச்சைக்கு வராங்க. அவங்க ஓடி வந்து இது மாதிரி சர்ச்சையில் விழுந்து அழுகுறாங்க. பாஸ்டர் பிழைக்க மாட்டோம் பாஸ்டர், இருங்க நம்ம பிழைக்க மாட்டோம் பாஸ்டர் சொல்லி சத்தம் போடுறாங்க. மனைவி சேர்ந்து அவங்கள தூக்குறாங்க. கிரேசி நடக்கிற வாக்கு கிரேசி சொல்லி தூக்கி எடுக்கிறாங்க. அதுக்குள்ளாக நிறைய நிக்கோபாரின மக்கள், தமிழ் டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய ஓடி வராங்க. சர்ச்சை நோக்கி ஓடி வந்து என்னை சுற்றிலுமாக நிறைய ஜனங்க என்னை சுற்றிலுமா நிற்கிறாங்க. ஃபாதர் 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 எல்லாம் நிற்கிறாங்க. சுற்றிலும் ஜன கூடிடுச்சு. தண்ணி அப்படி ஸ்லோல வந்துட்டு இருக்கு. சர்ச்சை நோக்கி வந்துட்டு இருக்குது. தண்ணி வேகமா அடிக்கலப்போ வந்து கொண்டே இருக்கு. வந்து சர்ச்சுக்குள்ள வந்து குப்பை கூடமா அப்படி ஃபுல்லா தரையில வருது வேகமா. என் விண்டோட நான் பிடிச்சிருக்கிறேன். மனைவி சோடலை கை இருக்குது. சுற்றி ஜனங்கள்லாம் கையை பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்த அந்த தீவிர தண்ணீர் வேவ்ஸ் வந்து தண்ணி தரை அந்த தீவை அட்டாக் பண்ண உடனே அந்த பில்டிங்ஸ் எல்லாம் உடையிற சத்தம் கேட்குது. படார் படார். அடுத்த செகண்ட்ல சர்ச்சை வீடு எல்லாம் தண்ணியில் மூழ்கிட்டோம். எல்லாம் மூழ்கிட்டோம். எல்லாருமே மூழ்கிட்டோம். தண்ணியில் மூழ்கி கொஞ்ச செகண்ட் தலை மேல வருது. இடது பக்கத்துல என் மனைவி கழுத்தை பார்க்கிறேன். என் மனைவி கழுத்து விழுவு அப்படியே எடுத்து போறாங்க தண்ணியில. அம்மா மரம் கிடைச்சா பிடிமான்னு சொல்லும் போது மூழ்கிட்டோம். அந்த சர்ச்சைக்கு இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு அதிகமான இடம் இருக்கும். மேக்ரோஸ் காடு. சர்ச்சைக்கு பின்னாடி காடு காடு கடலாய். அதாவது அந்த காட்டு அந்த மேக்ரோஸ் காட்டுக்குள்ள அந்த 30 அடிக்கு மேல தண்ணீர். அவ்வளவு பாசு தண்ணீருக்குள்ள ஒரு தூசியை போல காடெல்லாம் அழித்து கொண்டு உள்ளார அந்த காட்டுக்குள்ள கொண்டு தண்ணிக்குள்ளேயே போற. தண்ணிக்குள்ளேயே 4 கிலோமீட்டர் தூரம் அப்படியே பயங்கர பாசு. அதான் எப்படி சொல்றே வார்த்தை கிடையாது. அந்த சாட்சியை தேவன் பதிவு செய்து வந்திருக்கிறார். ஏன்னா என்ன நடந்தது சாட்சியை தேவன் நான் ஹல்லேலூயா. அப்ப கொண்டு சென்று அந்த தண்ணிக்குள்ள போகும்போதுதான் எனக்கு என்ன தோணுது, உயிர் போகும்போது எனக்கு ஏன் இதை அனுமதிச்சிருக்கிறார், எனக்கு இது ஏன் அனுமதிச்சீங்க வாங்குறது ஒன்னே ஒன்றுதான், உயிர் போகுது. ஆனா கடைசி நேரத்தில் அந்த ஹில்லில் போய் தண்ணி மோதினவுடன் என் தலை மேல வருதுங்க. தலை மேல வரும்போது மரம் மோதுகிறது. அந்த மரத்தை நான் பிடித்து அந்த மரத்தின் மேல ஏறிடுறேன். என்ன இப்படி ஏறல, கரைக்கு போகும்னு சொல்லி ஏறுறேன். அந்த மரம் கரைக்கு போகல. அப்படியே திரும்பி மறுபடியும் அந்த ஸ்பீடுல முதல்ல தண்ணிக்குள்ள போனேன். அந்த போன தண்ணி திரும்பி கடலுக்கு போகுது. அந்த தண்ணீருக்கு மேல அந்த ஸ்பீட்ல வீடு கடலுக்கு போயிட்டு இருப்பான். இயேசுவே 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 கதறிக்கொண்டே போறேன். சர்ச்சு லேண்ட்ல ஒரு பெரிய மரம். அந்த பெரிய மரத்துக்கு வலது பக்கத்துல போகும்போதுதான் என் சர்ச்சு லேண்ட்ல நான் வர்றேன்னு தெரியுது. அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஃபுல் கடலா இருக்கு. நான் போய் வந்த தூரம் ரொம்ப டிஸ்டன்ஸ், ரொம்ப தூரத்துல கடலாவே இருக்கு. ஃபுல்லா அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு வீடு கிடையாது, எல்லாம் அழிக்கப்பட்டு போச்சு. இந்த மரத்துல அடுத்த செகண்ட் எங்க போறது தெரியாது. அந்த மரம் பாத்தீங்கன்னா நான் உட்கார்ந்து இருக்கிற அளவுக்கு சரியான மரமான கொண்டு வந்தாங்க. அந்த மரம் நான் கால் லாக் பண்ணிக்கிற அளவுக்கு. அந்த மரத்துடைய பெரிய மரமா இருந்தா கூட உருண்டு பிறண்டு போயிடும். ஒரு சின்ன மரம் கால் லாக் பண்ணிக்கிறது. மரத்தினுடைய அடிப்பாகம் முன்பக்கம், மரத்துடைய மேற்பக்கம் பின்பக்கம். எப்படி நான் உட்காரும் போது ஆண்டவர் எப்படி உட்காரச்சு பாருங்க. கொஞ்சம் கூட அந்த தடுமாறாத போட்டு போல சீறி கொண்டு தண்ணியில போயிட்டு இருக்கு வேகமா. அவ்வளவு பாஸ்ட் அந்த எந்த அளவுக்கு வேகமா உள்ள போனுச்சோ அந்த அளவுக்கு வெளியே போய்கொண்டிருக்கிறது. கடலுக்கு சென்ற போது இரண்டாவது அலை வரும்போது வலது பக்கமாக என்னை திரும்புகிறது. அலை முன்பதாக அனுப்புகிறார், அலை பின்பதாக என்னை அனுப்புகிறார். அலை அந்த அந்த ப்ளூ திவால் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூரத்தில் அலை வேகமா போகுது, காட்டை அழித்து கொண்டு போகுது. அந்த அலைக்கு பின்பதாக நான் இருக்கிற மரம் அப்படியே அலையோடு பின்னே போகுது. எல்லாரையும் பார்க்கிறேன். அந்த கற்பனாக அந்த காட்டு பகுதி, காடு கடலாய் கொண்டே இருக்கு. இயேசுவே இயேசுவே சத்தம் போட்டு போகும்போது அந்த காட்டில் எல்லா மரங்களும் அழிந்து கொண்டு இருக்கிறது. ஒரே ஒரு மரம், ஒரு பெரிய மரம் கிடையாது. ஒரு மரம் பச்சையாகவும் ஒரு பக்கம் வெட்டப்பட்ட மரமாக ஒன்று நிற்கிறது. நிறைய கச்சராக்கெல்லாம் மாட்டி இருக்கு. அந்த மரத்தை பார்த்தவுடன் நான் இறங்க வேண்டும் என்று சொல்லி அதுக்குள்ள ஒரு ஏவுதல் வருகிறது. வேகமாக சென்ற அந்த தண்ணியில போகும்போதே என்ன பண்ற, மரத்தை அந்த தண்ணீர் மரத்தை நிறைய சென்ற போது மரத்தை விட்டுட்டு தண்ணியில குதிச்சு நான் மரத்தை கச்சராக பிடிச்சுக்கிட்டு மேலே ஏறுகிறேன். கை காலம் நடுக்குது. அடிப்பட்ட ரத்தங்கள் தலையில் கால்கள்லாம் முட்டுகள்லாம் அடிப்பட்ட மரங்களில் மோதுறது. கதறி அழுகிறேன் மேல. இயேசுவே இதற்காகவே நான் திரும்பி நான் அடிச்சு கொண்டு வந்தீங்க. எல்லாரையும் எடுத்தப்பா, எல்லா ஜனங்களையும் எடுத்துட்டேன், என் அன்பு மனைவி எடுத்துட்டேன், எல்லாரும் பேசுதான். நான் நிற்கிற மரம் ஒரு காடுங்க. காடு கடலாக இருக்குது. அந்த சுற்று வட்டாரம் ஃபுல்லா கடலாக இருக்குது. எந்த ஒரு அடையாளம் இல்லை. ஒரு வீடு ஒன்றுமே எல்லா ஃபேக்டரிஸ், அந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கம்ப்ளீட் வாஷ் அவுட். அப்போ அழுது புலம்பிட்டு இருக்கும் பொழுது திடீரென்று என்னுடைய பிள்ளைங்க நடப்பு வந்துருச்சு. 3 பிள்ளைகளும் அதே டைம்ல 7 மணிக்கு போர்ட்லேர் பகுதியிலிருந்து ஷிப்ல ஏற போயிட்டேன். அப்போ நான் அப்பாட்ட கேட்டேன், இந்த அழிவு
இந்த கச்சான் மட்டும்தானா இல்லை முழு அந்தமான அழிஞ்சு போச்சாப்பா? இப்போ சுனாமிங்கிற வேலை எனக்கு இப்போ யாருக்கும் தெரியாது. நான் கேட்குறேன், இந்த அழிவு இங்கே மட்டும்தானா இல்லை முழுத்தையும் அழிஞ்சு போச்சாப்பா? அப்போ என் பிள்ளை நிலைமை என்னப்பான்னு சொல்லி நான் கேட்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். நீதிமொழிகள் 14:26 கர்த்தருக்கு பயப்படும் திறமை கொண்டு பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருக்கு நீ பயந்து நடக்கிறவன் இருக்கிற உன் பிள்ளைகளுக்கு நான் அடைக்கலமா இருக்கிறேன்னு சொல்லி அந்த வார்த்தையை கொடுத்தவுடன் என் 3 பிள்ளைகள் சாகவில்லைங்கிறதை அந்த மரத்திலே உறுதிப்படுத்தினார். என் பிள்ளைகள் சாகவே உயிரோடு இருக்காங்க. ஆனா நான் மறுபடியும் கரைக்கு போகணும், அதற்கான வழிகளை இயேசுப்பாட்ட கேட்கிறேன். எப்படி போகுது? கடலா இருக்குது, மரங்களும் தண்ணீருமாக இருக்குது. எப்படி போக முடியும்? அவ்வளவு வேவ்ஸ் பயங்கர பாசிட்டிவ் இருக்குது தண்ணி. இந்த இருக்கிற மரமும் சாஞ்சுதான் முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆண்டவர் எனக்காக ஒரு மரத்தை அனுப்புகிறார். 1 மீட்டர் அகலம் 1.5 மீட்டர் பெருத்து உள்ள ஒரு மரத்தை நான் இருக்கிற மரம் நோக்கி ஆண்டவர் அனுப்புகிறேன். நீங்க ஆச்சரியப்படுவீங்க, அந்த மரம் அந்த தீவில் இருக்காது. அதெல்லாம் எங்க இருக்கும்? பெரிய பெரிய மரம் அறுக்கிற இடத்துல, பழையில் இருக்கிற வெள்ளத்தில் இருக்க வேண்டிய மரம் அங்கே எங்க வந்துச்சு? ஆண்டவர் கொண்டு அந்த மரத்துலேருந்து எங்களை தடுமாறம் அது ஏறணும். சின்ன மரமாக தான் தெரியும், முடியாது. அந்த மரத்தை படகு கூட என்ன பண்ண கொண்டு வரேன். அப்பா நான் இறங்கிடுமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், நான் நடக்க முடியல, கை காலம் நடக்கிறது எல்லாம் அடிப்பட்டு பயங்கர மூட்டு வரலாம். நான் அங்கேருந்து அந்த கச்சராக்களை பிடிச்சிக்கிட்டு தண்ணியில் வேகமாக குதிச்சு அந்த மரத்தில் ஏறி அதில் அப்படியே போட்டு போகுது. கொஞ்சம் தூரம் போய் மரங்களெல்லாம் அடிப்பட்டு கிடக்கிறது, குவிஞ்சு கிடக்கிற இடத்துல போய் மரம் சிக்கி கொண்டு தொண்டையெல்லாம் காய்ச்சி போச்சு. எனக்கு அழுவுற, நான் தனிமையாக இருக்கிறேன், யாருமே கிடையாது. அப்போ தொண்டையெல்லாம் காய். எனக்கு தண்ணி குடிக்கலாம், தண்ணி ஒரு இளநியை சுற்றி தேங்காயெல்லாம் நிறைய மிதக்குது, காடெல்லாம் உடைஞ்செல்லாம். ஒரு இளநியும் தேங்காய் எடுத்து மரத்தில் வைக்கிறேன். அந்த மரத்தில் ஒரு பதிவு பல்லாம் இருக்கு. அப்போ பல்லாம் இருக்குது, நான் வச்சுட்டேன். எப்படி உடைக்கிறது? அந்த பலமே இல்லை. அப்படியே உடம்பு அப்படியே நொறுங்கி கிடக்குங்க, அசைவே இல்லை. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஏழு முடியாத சரீரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த இறங்கும் போதும் அந்த நேரத்தை ஆவியானவர் கொடுக்குறாரு தவிர மற்றபடி என்னுடைய சொந்த காரியம் செய்ய முடியல. அப்போ நான் சொல்றேன், அப்பா நான் வாழ்வதோ இனி உமக்கென்று ஓடுவதோ உங்க சித்தப்பா, என்னால் இந்த இலையை குடிச்சு உடைச்சு கொடுக்கறது முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, நானே தூக்கி மாதிரி தண்ணியில் போட்டுறேன். மீண்டும் அங்கேருந்து கரைக்கு போவதற்கு ஒரு ஸ்டிக்கை எடுத்துக்கொண்டு ஓட்டிக்கொண்டு அந்த கரைக்கு மரம் தண்ணீர் ஒரு இடத்துக்கு சென்று அங்கே நின்று ஒரு ஜெபித்த ஒரு ஜெபத்தை என்ன சொல்லினா, என் மனைவி எனக்கு காட்டக்கூடாது. எங்கள் மனைவியை நீங்கள் காட்டினீங்கன்னா அவங்களை தொடவோ தொட்டு தூக்கவோ அன்பு செலுத்தவோ எனக்கு இப்போ விலங்கு கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒழுக்க மனைவியை காட்டக்கூடாது என்கிற அளவுக்கு நிலை இருக்கிற இப்படி இருந்து பண்ணி யோசிச்சு பாருங்க. ஏன்னா என் மனைவியை நீங்க அடக்கம் பண்ணணும், மோசையின் சரித்திரம் அடக்கம் பண்ணீங்கன்னு சொல்லி நான் முழுமையாக நம்பி இருக்கிறேன். என் அன்பு மனைவியை நீங்க அடக்கம் பண்ணணும். என் மனைவி அங்கே கடந்தாங்க யாரும் என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் அந்த ஜெபித்து விட்டு நான் அந்த காசீஸ்வராக நடக்க ஆரம்பித்தேன். தனியாக போய்கொண்டு இருக்கும்போது நடக்க முடியலனால ஒரு 3 டீப், ஒரு 3 மருந்து கடையெல்லாம் உடைக்கப்பட்டு ஒரு 3 டீப் ஒன்று மண்ணுக்குள்ளே பதிஞ்சு கிடக்கு. அந்த 3 ரேட்டு லேசாக தெரியுது. நான் அந்த மருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டது. உடனடியாக நான் அதை குடிதி எடுக்க கூட விட கிடையாது. எனக்கு அதை எடுத்து காடுகளிலே அடிப்பட்ட வழியில் இருக்கிற இடங்களிலே அதை தேய்ச்சி கொண்டு காட்டு வழியாக நான் அடுத்த தீவுக்கு சென்றேன். அந்த அடுத்த தீவு அல்ல, அது அடுத்த அந்த தீவோடு ஒட்டின கிராமம் 8 கிலோமீட்டர் காட்டு வழியாக நான் சென்று அங்கே போகும்போது ஒரு பைத்தியக்காரனை போல அந்த தீவில் நிற்கிற அந்த கிராமத்தில் வீடு வீடாக சென்று இயேசுவை அறிவித்தவன் நான். இயேசுவை மெய்யான ஆண்டவர்னு சொல்லி வீடு வீடாக சென்று பிரசங்கித்தனா அங்கே போய் பைத்தியக்காரனை போல கிடக்குது. எல்லாவற்றையும் இழந்து எல்லாம் போயிடுச்சு. மனைவி வீட்டாக எல்லாம் சொந்த எல்லாமே போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. போட்டிருக்கிற பேண்ட் சட்டையும் அது ஏதோ கடவுள் அதை நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு, அவ்வளவுதான். அவ்வளோ அழுக்குகள் படிந்து இருக்கிறது. இந்த கிரவுண்டில் போய் பிச்சைக்காரன் கூட அது கிடக்குது. அநேகருக்கு கேள்விக்குறியாகி போச்சு. அந்த மெரின் ஏரியாவே அழிஞ்சு போச்சு. யாருமே பிழைக்கல, எல்லாமே போயிட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு. ஆனால் சர்ச்சை பாஸ் பண்ணதான் அவங்க மனைவி போயிட்டாங்க. எல்லாம் சொல்லும் போது நிறைய கிட்டலாம் பண்ணா சில இந்துக்கள் என்ன சொல்றாங்க, கோயிலாம் இருக்கிறாங்க, நம்ம கோயிலாம் அழியல, ஆனால் சர்ச்சை போயிடுச்சு, பாஸ் மனைவி போயிடுச்சுனா. அப்போ சகோதரி சொன்னா, அவர் இந்து சகோதரி சத்தமா ஜனக மத்தியில அந்த மெரின் ஏரியாவோட யாருமே பிழைக்கல, யாருமே இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. ஆனா சர்ச்சை பாஸ் வந்திருக்கிறாருன்னா அவர் இயேசு கொண்டு இருக்கிறாரு. சத்தமா இயேசு கொண்டாங்க. கரங்களை வைக்கப்படுமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சுவாமி நேரத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனால் தவிர சொல்ல முடியாது. ஜாபவாடெல்லாம் வாரி கொண்டு போச்சு. அந்த ஸ்பீடுடைய வேகத்திற்கு சொல்லி ஆச்சரியப்படுவீங்க. 6:35க்கு அந்தமான், 8:30 8:30 மணிக்கு மேல தான் சென்னை. 2 மணி நேரம் 1600 கிலோமீட்டர்.
அப்போ அங்கே என்ன ஸ்பீட் அடிச்சு யோசிச்சு பாருங்க. 600 மைல் ஸ்பீடு எங்க அந்தமான் அட்டாக் பண்ண தீவு ஸ்பீடு 600 மைல் ஸ்பீடு. சின்ன பண்ண மாதிரி தீவு, பெரிய பெரிய மரங்கள் பேட்டிஸ்லாம் வெட்டி போயிடுச்சு. நான் ஏமாத்துறேன். என் அப்பா ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நான் பிள்ளைகள் எல்லாம் அர்ப்பணிச்சதுனால என் மனைவியாகிய அன்பு மனைவியை தேவன் கொடுத்தார். எஸ்ஸரென்று தேவன் பேச அழைத்தார். அந்த தீவில் ஒரு கோதுமணியாக தேவன் விதைத்திருக்கிறார். என் மகனை நான் விதைச்சா கூட என் மகன் எனக்காக போவான். என்னை மறுதளிக்க மாட்டாங்க நம்பிக்கை அவர்களுக்குள்ள இருந்தது நிமித்தம் என் ஆண்டவர் கொண்டு வந்து ஏப்பா எதுக்காகவோ எதுக்காகவோ எங்க அழிச்சு தான் கேட்டதை விட என் மனைவி எடுத்துன்னு அவருமே அப்பா மேல நான் கொஞ்சம் கூட நான் வந்து வருத்தப்படுறது சொன்னா என் நிலை அறிவாரு. அப்பாட்ட சொன்னா அப்பா நீங்க நடத்துங்கப்பா, நான் ஒரு களிமண் நாட்டுறேன், நீங்க நடத்துங்கப்பான்னு சொல்லி நான் 29ஆம் தேதி தான் நான் என் மனைவி இறந்ததெல்லாம் தகவல் கொடுக்க முடிந்தது. அதன் பிறகு நான் 4ஆம் தேதி வரை எனக்கு கிடைக்கப்பட்ட பழைய பேண்ட் பழைய சர்ட்டு அந்த தீவில் உள்ள மக்கள் எனக்கு ஒரு பேண்ட் யாரும் கேட்க மட்டும் பேண்ட் செட் ஆகுமா செட் ஆகாது. அப்போ இருக்கிறதால தான் இப்போ இருக்கிறேன். இல்லையா எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் இருக்கு. ஒன்னா நீங்க என்ன செய்யறது? கத்தருக்கு அவர்தான் அழகும் வேணும் சிரிக்கும் வேணும். இல்லையா துன்பம் பசியோ நாச மோசமோ உபத்ரவமோ வியாகுலமோ மரணம் வந்தும் கிறிஸ்துவின் அன்பை பிரிக்க முடியாதே. துன்பம் பசியோ நாச மோசமோ உபத்ரவமோ வியாகுலமோ மரணம் வந்தும் கிறிஸ்துவின் அன்பை பிரிக்க முடியாதே. ஜபதியான வேலை பிரசன்னம் தாரும் ஏழை ஜபம் கேளும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவனை பிரிக்காது. ஹல்லேலூயா. 5ஆம் தேதி போட்டு வந்தேன். 3 பிள்ளைகளும் ஓடி வந்து கட்டி பிடித்து கதறி அழுகிறார்கள். அப்பா அம்மா இங்கப்பான்னு சொல்லி கதறி அழுகிறார்கள். நான் என்ன சொல்லுவேன்? அப்பா அம்மா மாத்திரம் இல்லப்பா, இந்த முழு தீவிலையும் 8000 பேர் கச்சாத்துக்கு மட்டும் 8000 பேர் எழுதிருக்கிறாங்க. எல்லாரும் எழுதுன நிறைய தீவே இல்லை பச்சாங்க சொல்லி அவர் ஆதரவுப்படுத்தினேன். எனக்கு நிறைய அடிப்பட்ட காயம் இருந்தது. அப்படின்னா அன்றைய நேவி ஆர்மி பிளைட்டில் சென்னை கொண்டு வந்தாங்க. அந்த கை கால்களிலே பயங்கரமான காயங்கள், தலையில் காயம் கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் செய்து இங்கே வரணும்னு சொல்லி அங்கே வந்து தலைமுறை சந்தித்தேன். கதறி அழுதார். நானும் அழுதுபூர்வமாக அழுது நாங்கள் சபையில் கிடந்தோம். அதன் பிறகு ட்ரீட்மெண்ட் நடந்தது. பிப்ரவரி மாதம் வரை என்னால் இருக்க முடியல. என் மனைவி விட்ட இடத்துல மீண்டும் என் மனைவியை நான் இழந்த இடத்துல நான் போகணும்னு சொல்லி எனக்குள்ள பேசும்போது நான் பிள்ளைகிட்ட கேட்டேன், அப்பா வந்து நான் அம்மா விட்டுட்டு நான் என்னால் இருக்க முடியல தம்பி, நான் அம்மா வீட்டு இடத்துல போய் கொஞ்சம் காலத்துக்கு இருந்து வரலான்னு சொல்லிட்டு பிள்ளைகிட்ட பர்மிஷனோடு நான் 2005 பிப்ரவரி மாதம் நான் கப்பல் ஏற கிளம்புகிறேன். என் மூத்த மகனை கேட்டேன், தம்பி நீ என்ன செய்ய போற, நீ வேலைக்கு போறீங்களா, என்ன செய்ய போறீங்க கேட்டபோது என் மூத்த மகன் மண்டிட்டு சொன்னான், அப்பா இனி நான் வேலை வேண்டாப்பா, நான் வேதாகம கல்லூரி சேர்த்து விட்டுருக்கேன், பைபிள் காலேஜ் சேர்த்துருக்கேன். நான் வந்து பணம்னு போனேன். அந்த பணத்துக்குனால வாங்கின பொருட்கள் ஒன்றுமே அம்மாவுக்கும் உங்களுக்கு பிரயோஜனப்படலப்பா, எல்லாமே இந்த சுனாமியில் நான் கப்பலில் வச்சதோட சரிதான், ஆனால் இனி நான் கடவுளுக்காக வாழ்வேன்னு சொல்லி தன்னை முழுதுமாக என் மூத்த மகன் டேனியல் அர்ப்பணித்தான். கரண்ட மையப்படுத்துவோமா? அருமையான ஊழியத்தை விழுப்புரம் பகுதியிலே குடும்பமாக வலிமையான ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி மறுபடியும் நான் பிப்ரவரி மாதம் அந்த தீவிற்கு சென்று அங்கே அந்த சீசரெல்லாம் கடந்து அழைச்சேன். ஏன்னா ஊழியம் போகணும், எப்படியாவது ஆண்டவரை பிரசங்கிக்கணும். ஆனால் அதுக்கு முன்பதாக ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். அந்த கமோட்டாங்கிற ஐலாண்ட்ஸில் நான் இறங்கி போகும்போது 2004ஆம் ஆண்டு 26ஆம் தேதி பிள்ளைங்க ஏற வேண்டிய ஷிப்பில் நிற்கிது அந்த நாட்கள். அப்போ அது உள்ள வச்சிருந்த மெட்டீரியல்ஸ் உள்ளே இருக்குன்னு சொல்லி கப்பலை வேலை பார்த்தவங்க சொன்னாங்க, ஐயா உங்கள் பேக்கேஜ் சொல்லுறது பாருங்கன்னு சொல்லும்போது அந்த உள்ளே போய் பார்க்கும்போது எங்கள் குடும்பத்துக்காக வாங்கிட்டு வந்த எந்த பொருளும் அங்கே கிடையாது. அப்பாவுக்காக அம்மாவுக்காக வாங்கிட்டு வந்த பொருள் எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் இருந்து என்ன தெரியுங்களா, கைப்பதியும் அந்த நான் சின்ன நீட்டஸ் ஃபுல்லாக கொண்டு வர சொல்லியிருந்தேன். அந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கைப்பதி இருந்துச்சு. இல்லையா எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் இருந்துச்சு. அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் அதே தீவுக்கு சென்றேன். வீடு வீடாக சென்று இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு போது அடையாளம் என்னவென்று சொல்லி சத்தமாக ஆண்டுடைய அன்பை எல்லா மக்களுக்கு மத்தியில் அறிவிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா எந்த இடத்துல வெக்கப்பட்ட எந்த கடவுள் மறுபடியும் விடல அந்த மக்கள் போய் ஆண்டோடைய அன்பை அந்த தீவுகளை அறிவித்த பிரியமானவர்களை அறிவித்து அதன் பிறகு நான் அங்கே அழுது கொண்டே இருக்கிறேன். சீசோலாம் அழைகிறேன். என் அன்பான மனைவியின் ஆடை ஒரு ட்ரெஸ் ஒன்று சாப்பிடுக்கு கிடைக்காதா எனக்கு கிடைக்காதான்னு சொல்லி தெரியல. சீசோலாம் அழைகிறேன் தேட
என் மனைவியுடைய ட்ரெஸ் ஒன்றும் கிடைக்காத ஞாபகத்துக்கு வைத்தியக்காரனாக இருந்தாங்க. அலைந்தேன். காரணம் அப்பா என்ன ஒரு பக்கம் விளப்படுத்தி கொண்டிருக்கிறார், வாசம் ஒரு பக்கம், மனைவி அவ்வளோ அருமையான மனைவி. ஒரு பக்கம் இங்கேருந்து சென்னையிலேருந்து கொண்டு போயிட்டு ஒரு முறை கூட அவங்க சென்னைக்கு வர முடியல. அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி, இந்த கடலில் நம்ம இடத்துல தீவுக்கும் சென்னைக்கும் ஒரு பாலம் இருந்துச்சா நடந்தே போயிடும், நான் எங்கள் அப்பா அம்மா பார்க்கறேன். அவ்வளோ ஒரு கொண்டு சென்று நான் அந்த தீவிலே கொண்டு செல்வோம். தீவிலே ஒரு போதுமணியாக விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க விதைக்கப்பட்டது நிமித்தம் இந்த முழு நிக்கோபார் டிஸ்ட்ரிக்ட் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமாக இந்த ஒரு 6-7 வருஷங்களாக ஊழிய பாதைகள் எடுத்து நடத்துகிறார். அந்த டாக்ஸ் கொடுத்து சொன்னார், இந்த வேதத்தை அந்தமான் நிக்கோபார் லாங்குவேஜ் அவங்களுடைய மொழியில மொழிபெயர்த்த வேதாகமங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8000 வேதாகமங்கள் எடுத்து கொடுத்துருக்கிறோம். அவங்க லாங்குவேஜ்ல ஐயாலாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஊழிய பாதையில் செய்திருக்கிறோம். இப்போ தமிழ் பைபிள் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஊட்டி, கூடலூர் அந்த ஏரியாவில் ஆதிவாசிகள், அந்த தோடாசன் மக்களுக்கும் மற்றும் இந்த குகையூர் கிராம தமிழ் மக்கள் ஆண்டவர் அறியாத மக்களாக இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்குற அந்த வில்லேஜுக்குள்ள சில தமிழ் பைபிளும் நிறைய இடங்களை கொடுத்து கொண்டு ஊழியர்களை எந்தெந்த ஸ்டேட்டுக்கு போனால் அந்த லாங்குவேஜ் பைபிளை கொடுத்து ஊழியர்களை செய்து கொண்டு வருகிறது. பிரியமானது, ஹல்லேலூயா. ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு வசனம் சொல்கிறது, அவர்கள் என் ஜனம் வாசித்தாங்க சகோதரி, அவர்கள் என் ஜனத்தான் என்றும் 63:8 ஏசாயா, அவர்கள் ஜனத்தான் என்றும் வஞ்சனை செய்யாதவர்கள் சொல்லி அவர்கள் ரட்சகரானார். ஹல்லேலூயா. எதுக்கு ரட்சகர்? என் ஜனத்தான். ஆனா வஞ்சனை செய்ய மாட்டார்கள், ஏமாற்ற மாட்டாங்க. அதற்காகவே தன் ரத்தத்தை சிந்தி இருக்கிறாருங்க. நமக்கு என்ன கொடுக்க முடியும்? நம்ம அவருக்கு என்ன கொடுக்க முடியும்? அவருக்கு யோசித்து பார்ப்போம். நம்ம அவர் ஜனத்தார் என்று வஞ்சனை செய்யாதவர்கள் சொல்லப்பட்ட ரட்சகரானார். ஹல்லேலூயா. ஹிந்தியில வந்து டோக்கா, தமிழ வஞ்சனை. டோக்கானா தெரியுது, நம்மளே சொன்னோம், ஐ டேக்கா போனாடாம பாவத்திலிருந்து விடுபட்ட பாடணும். தழும்புகளால் நான் சுகமானேன், உன் வார்த்தையினால் நான் வேறேனானேன், நான் வேறேனானேன், நான் வேறேனானேன். ஹல்லேலூயா. தழும்புகளால் சுகமான நம்ம 10 குசரோகிகள் சுத்தமானாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? திரும்பி ஒரே ஒருத்தன் வந்தான். ஆண்டவரே கேட்கிறாங்களா? இப்ப சுகமான 10 பேர்களவா, மற்ற 9 பேர் எங்கே? ஹல்லேலூயா. கடைசி காலம் பிரியமானவர்களே, ஆண்டவர் வரும் காலம் அது சீக்கிரமா வரப்போகிற. அதைத்தான் இங்க சொன்னார், என் மகனே என்னை எப்படி சொன்னாரு? 27 படி, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கும்படியாக நீ ஞானவனாகி இருதயத்தை சந்தோஷம். எத்தனை பேருக்கு கிறிஸ்தவத்தை பார்த்தா உங்களை பார்த்தா பதட்டம் இருக்கிறது? உங்களே நிந்திக்கிறாம யார் நிந்திக்கிறாங்க? தெய்வத்தை நிந்திக்கிறான். நிந்திக்கிற ஒன்றும் இல்லாதவன், ஒன்றுக்கு உதவாததை எடுத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு அவன் அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறான். அவனுக்கு அவர்கள் சொன்னார், ஜீவன தேவனாய் கர்த்தர் உனக்காக எனக்காக மரித்தார். 33 வருஷம் உலகத்தில் வாழ்ந்த தேவனவர். உண்மை சாட்சிகள் மிக உண்மையானவைகள். ஹல்லேலூயா. இந்த பூமிக்கு மனிதகுமாரன் பிறந்தது உண்மை, 33 ஆண்டுகள் வாழ்ந்தது உண்மை, உன் அக்கிரமங்கள் என்ன அக்கிரமங்கள் சிவில் அடிக்கப்பட்டது உண்மை, மரித்தது உண்மை, அடக்கப்படுவது உண்மை, உயிர்த்தது உண்மை, சீக்கிரம் வரப்போவது உண்மை. ஹல்லேலூயா. என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்ம என்ன செய்கிறோம்? யோசிப்போம் நம்ம நாம. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது 21-22 நீதிமொழிகள், பலவானுடைய பட்டணத்தின் மதிலை ஞானம் உள்ளவன் ஏறி பிடித்து அவன் நம்பின அரனை இடித்து போடுவான். ஹல்லேலூயா. பலவானுடைய பட்டணம், பலவான் நினைக்கிறான் இந்த பட்டணத்தை அப்படியே வந்து சூழ்ந்துலான்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுவோம்? அதான் ஞானம் உள்ளவன் சொன்னார். ஞானம் உள்ளவன் யார்? ஜெபிக்கிறவன், தேவசனை காத்திருக்கிறவன், ஜெபத்தினால மட்டுமே காரியத்தை செய்ய வர முடியும். ஹல்லேலூயா. இதுதான் எழுதுகிறார் சாலமோன். எழுதுகிறார், பலவானுடைய பட்டணத்தின் மதிலை ஞானம் உள்ளவன் முழங்கால் போட்டு ஜெபிங்க, ஞானவன் ஏறி பிடித்து அவன் நம்பின அரனை இடித்து போடுவான். அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறவராக இருந்தார். தானியேலை பார்த்து தூதர் சொல்றான், பாருங்க, நீ மிகவும் பிரியமானவன். ஹல்லேலூயா. நீ மிகவும் பிரியமானவன். வேண்டிகள் தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. புரிந்து கொள்ளுங்க. ஒன்று நமக்கு வைராகியம் வரணும்னா, ஒன்றுக்கு உதவாத எடுத்துக்கொண்டு அவன் அவள் ஆர்ப்பாட்டம் பண்ணான்னா நமக்கு எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. எதுக்குமே உதவாதது ஆண்டவரே சொல்றாரு. வானத்தை பூமி உண்டாக வானத்துக்கு எல்லாருடைய எல்லாம் அழிந்து போட்டு சொல்லுகிறார். கடவுளுக்காக நம்ம அர்ப்பணிக்கும் ஒரே ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. எல்லாரும் ஊழியக்காரங்க கொஞ்சம் கொள்ளுங்க. நான் நினைக்கிறேன்னா நாங்க இருந்தேன், இங்க வந்திருக்கேன். எவ்வளோ சொந்தா இருப்பீங்க? வெளிப்படுத்த உண்டாரு
கொடுக்கப்பட்ட நேரம் முடியுது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து ஆ. தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா. இது எப்படி சொல்றார்? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் அவருக்கு என்னென்றைக்கும் மகிமை. ஹல்லேலூயா. யாரும் சாக்கு சொல்ல முடியாது. எனக்கு அழைப்பு வரலன்னு சொல்லாதீங்க. என்னைக்கு இரத்தத்தால் கட்டுப்படி அன்னைக்கே அழைப்பு வந்தாச்சு. ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்க. ஆவியினால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கணும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரை நீங்க ஒண்ணும் இல்ல சொன்னாங்க ஐயா, வருஷத்துல நிறைய காரியம் வந்துச்சு. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துல ஒரு 5 நிமிடங்கள் ஐயா கேட்டு 2 கேட்டு 5 ஆகிட்டு. ஹல்லேலூயா. சங்கீதம் 25:12 சொல்லுது, கர்த்தர் பயன்படுத்துகிற ரகசியம் இதுதான். கர்த்தருக்கு பயன்படுத்துதல் அவருடைய ரகசியம் இதுதான். அப்புறம் சொல்றாரு, அடுத்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு? அவர் உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என்ன உடன்படிக்கை பாத்தீங்கன்னா ஏசாயா 54:7-10 சொல்லுது, மலைகள் எல்லாம் பருவங்கள் நிலைபெறாத கிருபை உன்னுடைய சமாதான உடன்படிக்கை நிலைபெறாத சமாதான உடன்படிக்கை. ஒரு நாள் அந்த சமாதானம் இழக்க மாட்டேங்க. ஊழியம் செய்யலாம். ஹல்லேலூயா. ஊழியம் செய்தாதான் அங்க வந்து சொல்றாரு இயேசுவா. எம்மாவூர் போகும்போது 2 சீசர்கள் பாருங்க, இயேசுவோட தான் பேசிட்டு போன்னு தெரியல அவங்களுக்கு. என்ன பண்ணாங்க? எம்மாவூர் போகும்போது அப்ப சொல்றாரு, வேதத்தினால விலை காட்டுறாரு. ஆனா அவன் புரிஞ்சிக்க முடியல. அப்ப சொல்றாரு, அவரு எல்லாம் வந்து தீர்க்கதரிசிலாம் சொன்னதுன்னா புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நீ மண்டை உள்ளவங்களேன்னு சொல்றாரு. அதை திட்டுறாரு. அவங்கள பேசிட்டே போறாரு. திட்டினா கூட பரவாயில்லன்னு என்ன பண்றாங்க? அவங்க கொழுந்து போச்சு. ஐயா கொஞ்சம் சாப்பிட்டு போயிடாங்க. எப்படி வயிற்று திட்டினாரு, போன கொண்டு விட்டாங்க. அவங்க 2 பேரும் யார் எடுத்தது? போலீஸ். இல்லையா? 2 பேரையும் அவங்க என்ன பண்ணாங்க? வருந்தி அடிக்கிறாங்க. பாருங்க, சாப்பிட்டு போங்க. அங்க சாப்பிட்டு அப்பத்தை விட்டு கொடுத்தவங்க அங்க கண்கள் திறக்குது. அல்லேலூயா. கண்கள் திறந்தவங்க மறைஞ்சிட்டாரு பேசுவாங்க. மறைந்த உடனே இப்ப 2 பேருக்கும் அப்பதான் புத்தி வருது. வழியிலே அவர் நம்முடனே பேசி வேதத்தை விலக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையான்னு சொல்லிக்கொண்டு அந்நேரமே, எப்போ காலையில் போனான்னு சொல்லுவாங்க, அந்நேரமே புறப்பட்டு திரும்பி இயேசுவை போய் என்ன பண்றாங்க? 11 படி இடத்துல போய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பத்தி பேசுறாங்க. அங்க அப்பா வந்து நிற்கிறார். என்ன பண்றாரு? உங்களுக்கு இயேசுவை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நீங்க சொன்னாதான் உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. இயேசுவை சொல்லுவதனால நீங்க உண்மையாவே சொல்றாங்க, நீ பயப்படாதீங்க. அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, கர்த்தர் பயப்படுற ரகசியம் இருக்கிற சங்கீதக்காரர் சொல்றான். சாலமன் சொல்றான், நீதிமானுடைய ரகசியம் இருக்கான். நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 13 நீதிமானுடைய கூட ரகசியம் இருக்குன்னு சொல்றாரு. அப்போ பவுல் என்ன சொல்றாரு? கொலோசியர் 1:27 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக அவர் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். உங்களுக்குள்ள இருக்கா? ஜீசஸ் இருக்கிறார். அது உலகத்தால் தெரியாது. நீ வெளியில போகும்போது ராஜா மாதிரி போவீங்க. உள்ள உங்களை பார்த்தோன்னா பார்த்துவாங்க. இவர் நம்மளை பார்த்துட்டு டிஃபரெண்டா தெரியும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள அவர் இருந்தாலும் நடையே மாறும். நீங்க வெளியில பாருங்க, ஒண்ணுமே நீங்க பாத்துங்க, வெறும் இயேசு அறியாதவங்க சாதாரண எல்லாத்தையும் அடிபட்டு கிடக்குறாங்க. பயங்கரமாக போட்டு வரான், கையில இருக்கு மோதிரமா போய் இப்படி வரான். இப்படி வந்து என்ன பண்ணுறீங்க? அவனை பார்த்தோன்னே நம்ம முடிஞ்சது நமைய முடியணும். என்னடா இயேசுவை, அதாவது இயேசு கிறிஸ்து இல்லாத ஜீவன் இல்லாத எப்படி? அது என்ன வருது கேட்குது? பாடி வந்துட்டு இருக்கு ஜீவன். அங்க போய் அவனை பார்த்து நம்ம என்ன பார்த்து நம்ம வரணும்? ராஜாவுடைய பிள்ளையா வரணும். போங்க, அவன் முடியல தலையை. அல்லேலூயா. ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்தல. நீங்க வெட்கப்பட்டு போகாதீங்க, வெட்கப்பட்டு போகவிட மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றதுக்கு வெட்கப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ற ஏற்பட்டீங்கன்னா நம்ம இயேசுவை சொல்ல நாம் அந்த பூமியில பயமோ ஒருவேளை வெட்கம் இருக்கும் என்று சொன்னால் அந்த இடத்துல ஆண்டவர் மாதிரி இருப்பார். ஞானம் உள்ளவர் என்ன சொல்றாரு? பலவான் பட்டணத்து மாதிரி ஞானம் ஏறி பிடித்து அவர் நம்பி நலனை எடுத்து போடுவார். நீங்க ஒண்ணு இல்லைங்க, ஜெபிக்கிற இடத்துல இருக்கிற அந்த விக்கிர கோப்பெல்லாம் பாருங்க எப்படி இருக்குது. வாழணும் எப்படி நீங்க இங்கே ஜெபிப்பீங்க, அங்கே நான் சுற்றி பார்த்தாலும் பார்த்து தான் வரேன். ஒன்றுமே இல்லைங்க. எங்கள் கிராமங்கள்லாம் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. நான் சென்ற கிராமங்களெல்லாம் அவ்வளோ தாய்த்து, அவ்வளோ முடியாது. கழுத்தில் பார்த்துக்கலாம், கழுத்தில் முடியாது தாயத்தில் இருக்குன்னா இயேசு ஒப்புடு போகிறேன். எல்லாத்தையும் வெட்டியும் கையில் எடுத்துருவார். வெட்டியும் பாக்கெட்டில் கேஷ் மாதிரி வச்சுக்கோங்க. எப்படி தாயத்து முடிக்கிற வீடியோ தான் இருக்கு. ஐயா பார்த்துக்கோம் அப்படியே. ஏன்னா ஆண்டவரை உங்களை கொண்டு சொல்ற இடங்களில் பிசாசு வைக்கப்படுவோம். இல்லையா? அவன் பார்க்கணும், என்னடா மந்தாரை தடப்பட நம்ம
சொல்லி எல்லாம் கட்டி வச்சிருந்தா இதை வந்துட்டு போறாங்க. எப்படி புரியுதுங்களா? நம்ம போறோம்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை வைத்திருந்தா மட்டும் கை வைக்கணும். இல்லைன்னா சிறு ஒரு ஊர்ல வில்லேஜ் போய் இறங்கின உடனே பயங்கர சண்டை. எப்படி சண்டை இருக்கும்? லேடி சண்டை பாத்தீங்களா? லேடி சண்டை. ஃபாதருக்கு நான் தான் ஃபோன் பண்ணேன் பஸ். எப்படி ஃபாதருக்கு நான் தான் பஸ் ஃபோன் பண்ணேன். அந்த கூட்டத்தை வேற இடத்துல வச்சுட்டாங்க. இன்வைட் பண்ண சகோதரி கரெக்டாக எல்லாம் போயிட்டாங்க. வேற இடத்துல மீட்டிங் ஒழுங்கு செய்தாங்க. எவ்வளோ எப்படி அங்கே வச்சாங்க? என் வீட்டில் வைக்கணுமே. எதுக்கு போட்டி? ஊழியர் செய்யறதுக்கு போட்டி. கிராமங்கள், இயேசு அறியாத குடும்பங்கள், எல்லாம் இந்து குடும்பங்கள். ஃபர்ஸ்ட் டைம் போறது வில்லேஜுக்கு நான் போன வருஷம் லாக்டவுன் சந்திக்கப்பட்ட குடும்பங்கள் 11 பேர் மாறினாங்க. வந்து எத்தனை பேர்? 11 பேர். 11 பேர் 4 பேர் அங்கேயே ஞானம் நடத்தினான். லாக்டவுன்ல ஊழியம் எப்படி பாருங்க. 11 பேர் அந்த ஆண்டவர் போஷிங் பண்ணி நடத்தினாங்க. அந்த 11 பேர் சொந்த கிராமங்கள்னா ஓய்வு. இன்னொரு கிராமத்துக்கு போக முடியும். அப்போ அவங்ககிட்ட சண்டையுடைய பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு ஜோப் பண்ணி முடிச்சோம். எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த வில்லேஜுக்கு வந்து ஒரு 20 பைபிள், ஆமாம் 20 பைபிள் அந்த வில்லேஜுக்கு குடும்பங்களுக்கு கொடுத்துருக்குறோம். நிறைய வில்லேஜுக்குலாம் எப்படி சொந்தக்கார மாதிரி இந்த ஊருக்கு போனாங்க. எப்படி 13 அரைகேஜ் திராட்சை, நல்ல அஸ்வினி ஸ்வீட்டாக, நல்ல ஸ்வீட்டில் எல்லாருக்கும் லட்டு. என் பிள்ளைங்களுக்கு லட்டு கொடுக்குற மாதிரி எல்லா வில்லேஜுக்குமே லட்டு தான் பண்ணுறாங்க. என்ன எல்லாம் மீட்டிங் முடிஞ்சும் லட்டு தான். லட்டு கொடுத்தோன்னா அவங்களுக்கு எல்லாம் இதாகிடும். அந்த மாதிரி ஊழியர்களை செய்ய ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். பெரியமானவர் தேவனுக்கு கண்டு ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிப்போம். இங்கே இந்த ஞானம் உள்ளவன் அந்த ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். இந்த உலகம் வந்து மக்களை வந்து பிசாசு வஞ்சித்து யாரை கெடுக்கலாம், யார் அழிகள் சுற்றி தெரிஞ்சுட்டு இருக்கிறா. ஆனால் ஞானம் உள்ள ஒரு ஏழை மனிதர் நான் சொல்லி பிரசங்க சொல்றேன். அதை படிக்கலாம் 9ஆம் அதிகாரத்துல. அதை படிக்க பார்ப்போம். பிரசங்க புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12 ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை வாசித்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்க ஜெபத்தினால வந்து சத்துருவின் கோட்டையில நிர்வாகமாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தன் காலத்தை மனுஷன் அறியான். மச்சங்கள் கொடிய வரையில் அகப்படுவது போலவும், குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும், மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடிதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். சூரியனுக்கு கீழே ஞானமுள்ள காரியத்தையும் கண்டேன். அது என் பார்வைக்கு பெரிதாய் தோன்றிற்று. ஒரு சிறு பட்டணம் இருந்தது. அதிலே இருந்த குடிகள் கொஞ்ச மனிதர். அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைத்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய பட்டணங்களை கட்டினான். அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமல் போனாலும் பலத்தை பார்க்கும் ஞானமே உத்தமம் என்றேன். ஞானம் இந்த பட்டணத்தை விடுவிப்பதற்கு ஞானம், ஜெபத்திலே தெரிந்திருக்கிற ஒரு ஞானம். அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதோடு ஞானம் சொல்லி 11ஆம் அதிகாரத்திலே நீதிமொழி வாசிக்கிறோம். தானியேல் 12 சொல்வது அனைவரும் நீதிக்குள் படுத்தவர்கள் ஆகாயம் நடந்த நட்சத்திரங்களோட இடையிலும் பிரகாசமாக சொல்லப்படுவது. பிரியமானவர்களே, இந்த ஜெபம் ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஞானமுள்ள மனிதன் இந்த யாருன்னு சொன்ன ஜெபத்தினால அதான் பிரசங்க அங்கே எழுதுறாரு. சாலம் எழுதுறாரு. ஒரு இந்த வளவாடி பட்டணத்தின் மதிலே ஞானமுடன் ஏறி பிடித்த நம்பினார் இடித்துக் கொள்றான்னு சொன்னா நம்ம கத்தி கல்வ சுத்தியில கூட வச்சு அடிக்கிற கிடையாது. ஜெபத்தினால நீங்க ஒரு வில்லேஜுக்காகவோ அல்லது தேச மக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு கொண்டார். விசுவாசம் மக்களுக்கு அல்லேலூயா. நீங்க சாதாரணமான நல்லங்க மகிமை நம்பிக்கையாக இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். வாக்கு கடந்த பெருமூச்சோடு வேண்டு செய்கிற ஆவியான உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. செய்ய வேண்டியது நம்ம அர்ப்பணி. என் வாழ்க்கையை நான் முழுதுமா கொடுக்கிறேன், என்னை முற்றிலுமா படைக்கிறேன்னு சொன்னீங்க. அர்ப்பணிக்கும் போது எந்த ஒரு பாடுகளோ நிந்தைகளோ அவமானங்களோ ஒருபோது நீங்க சொல்ல போக மாட்டீங்க. அதுதான் பிலிப்பியர்ல 1ஆம் அதிகாரத்தில் 29 பவுல் சொல்கிறார். கிறிஸ்து விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக நம்ம பாடுபடுறது நமக்கு வாங்க பாசக்தி. ஒரு நிமிஷம் அப்படி சொல்றார். கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக உங்களுக்கு பாடுபடுறது அருளப்பட்டது. இது அருளப்பட்ட கிஃப்டா தண்டனையா? அவரை பின்பற்றும் போது பாடுகள் எல்லாம் ஒரு பாடலாக மாறும். அல்லேலூயா. கர்த்தரோட ஆசீர்வாதம். இந்த சாட்சியை கேட்ட தேவச்சனமே நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியர்களுக்காக, என்னுடைய பிள்ளைகளுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து வேதாகமும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருத்த வகையில் வேதனைகள் சொல்லவே கூடாது. அல்லேலூயா. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெரிய ஸ்தாபனம் கிடையாது. உங்களை போல பிள்ளைகள் எல்லாம் கொடுக்கின்ற அந்த காணிக்கையை வைத்து எல்லா இடங்களுக்கும் சத்தியத்தை கொடுத்து ஊழியர்களை மையப்படுத்தி கொண்டு வருகிறோம். தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ள நம்முடைய கட்டுப்பாடு வாய்ப்பு தந்தை தேவனுக்கும்
இந்த சபையில் ஏற்றுக்கொண்டு என்னை பயன்படுத்த தாசனுக்கும் குடும்பங்களுக்கும் பாஸ்டர்களுக்கும் மூப்பர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் என் நன்றியை சொல்லி சாட்சி கொடுக்கிறேன். கர்த்தர் குடும்பங்களை அளவில்லாமல் ஆசிரியப்பார்கள். ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இங்கே கிரியூர் பைபிள் வந்து சாட்சிகளை சொல்லி நாம் எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணி 116 பைபிள் ஏதோ நம்ம எல்லாரும் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் 11,000 சில ரூபாய் கலெக்ஷன் ஆச்சு. இல்லையா சார்பாக 320 பேர் பைபிள் அவர்கள் கொண்டு போய் ரிசிப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐயாவும் ஒவ்வொரு மொழியிலும் பைபிள் அச்சிருக்காங்க. ஒவ்வொரு மொழியிலும் கடந்த முறை வரும்போதும் பைபிள் அவர் இந்த மொழியை புதிதாக பண்ண போகிறோம் என்று சொல்லி இங்கே ஜெபம் பண்ணி அதை துவங்கினார். கர்த்தர் அவர் கூட இருந்து அதை பிரிண்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியாக இருந்தாலே கூட அவரை நம்மளே கொண்டு வந்து நம்மளோட கூட ஆண்டவர் அந்த ஃபார்ம் தந்தை தோல்நாயில கூட கர்த்தர் நம்மோட கூட பேசினார். எத்தனை பேர் கர்த்தர் பேசினார்? அல்லேலூயா. அந்த ஓசன்னா அப்படின்னா தேவனே ரட்சியம் அப்படி இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு நமக்கு பைத்தியமாக இருந்த உலகத்துல ஞானன்றதெல்லாம் பைத்தியம் ஆகிட்டார். பைத்தியமா இருக்கிற நம்ம எல்லாம் ஆண்டவர் ஞானி ஆகிட்டார். அல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ளாவை தராமல் நமக்கு ஞானத்தின் ஆவை தந்திருக்கிறார், வல்லமையின் ஆவை தந்திருக்கிறார். இதற்காக ஞானமாக நம்ம செயல்படும்படியாக, சாட்சிகளாக இருக்கும்படியாக, அநேக ரட்சிக்குள்ள நம்மை நடத்தும்படியாக நம்ம ராஜாக்களாக ஆசாரியாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதனால எப்பவுமே நம்ம கவலை, நம்ம குடும்பம், நம்ம பிரச்சனை, நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு போகும்போது நம்ம சொல்லக்கூடாது. யோபு போல யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டல் செய்யும் போது கர்த்தர் யோபின் செயலை மாற்றினார். இங்கே போகும்போது சொன்னோம், ஆண்டவரே அவன் ஞானவான் ஆகணும், அவன் ரட்சிக்கப்படணும், அந்த அவங்களை அறிஞ்சு கொள்ளணும், அதற்கு என்ன பயன்படுத்துங்க, ஆண்டவரே என் கூட இருக்குன்னு சொல்லி மற்றவர்களுடைய பிரச்சனைக்காக நீங்க ஜெபம் பண்ணி மற்றவங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள நீங்க நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நான் சொல்றேன், ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கு வித்தியாசத்தை காமிப்பேன் சொல்றாங்க. நீங்க ஊழியம் செய்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 பேதுரு 3:8 பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாளை போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாது இருக்க வேண்டாம். ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் நம்ம லைஃப் அவ்வளவுதான். நம்முடைய ஆயுசாட்டிலே ஒண்ணுமே இல்லை. மனுஷனுடைய பலத்தின் மிகுதி தான் 80. அதனால ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள். அதே போல ரிவர்ஸ்லயே சொல்லப்பட்டிருக்கு, ஒரு 1000 வருஷம் ஒரு நாள். சொல்ல பாருங்க, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல. ஒரு நாள் அவருக்கு 1000 வருஷம் போல பொறுமையா இருக்காரு. ஏன் இந்த ஒரு நாளையாவது ஒரு ஆத்மா மறந்துருக்க. ஒரு நாள், அந்த ஒரு நாள் 1000 வருஷம் போல பாக்குறாராம். ஐயோ, இது 1000 வருஷம், இந்த ஒரு நாள்ல ஜனம் மண்ணி ரட்சிக்கப்படாதா, இந்த ஒரு நாள்ல ரட்சிக்க கூடாதா என்று சொல்ல பாருங்க. அதனாலதான் அவர் என்ன பண்றாரா, ஆண்டவர் தாமதிக்கிறார். எப்போ இயேசு வருவாருன்னு நமக்கு தெரியும். நான் சின்ன வயசுல இந்த ஊருக்கெல்லாம் போகும்போதுலாம் மலையில ஏறிருப்பாங்க. இயேசு சீக்கிரம் வராது பெருசுறது இப்பெல்லாம் எல்லாம் காணும். இயேசு சீக்கிரம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? செங்கல்பட்டு போகும்போது இயேசு சீக்கிரம் வராது போட்டுருக்கோம். இன்னும் வரல ஆண்டவர். ஏன் வரல? வசனம் சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மே நீதிய பொறுமையுள்ளவராக எல்லாரும் மனம் திரும்பணும். அதுக்காக நம்ம மேலேயும் என்ன பண்றாரு, நீதிய பொறுமையா இருக்கிறது, ஜனங்கள மேலே நீதிய பொறுமையா இருக்காரு. இதுக்காக ஏன் வர மாட்டாருன்னா அவங்களாம் ரட்சிப்படுறதுக்கு. அதனால கர்த்தர்னால நம்மளோட இடைப்பட்டு இருக்கிறார்.
நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து இந்த ஓசனால என்ன நீங்க தைரியமா சொல்லலாம், ஓசனா ஓசனா, தேவனே லட்சியம் இல்லை, தேவனே நீ ரட்சித்தி, அல்லேலூயா, ரட்சித்தி இந்த ரட்சிப்பை மக்கள் நான் கொண்டு போகிறேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நீ ரட்சிக்கப்பட்டியா, அல்லேலூயா. அதான் சொல்லுவாங்க, என்ன கையில குருத்தோலோட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க கையில உங்களுக்கு குருத்தோல் சர்ச்சில் கொடுக்கலையாங்க, எல்லாம் சின்ன பசங்க வச்சிருக்கோம் கொடுக்கறதுக்கு. ஆனா நீங்க என்ன சொல்ல பெரியங்க, என் தேவன் ரட்சித்தா, ஓசன்னா என் ரட்சித்தா, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா, நீங்க ரட்சிக்கப்படுங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், ஓசன்னா ஓசன்னா நான் சொல்லுவேன், நீங்க ரட்சிக்கப்படுங்க என்று நாளில் நம்ம சொல்லுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு நாமத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலே கூட நீர் எங்க மத்தியிலே பேசினீரப்பா. ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே, ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொருவரும் கூட நீங்க பேசினீரப்பா. நீ கொண்டு வந்த தாசனுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டு ஆண்டவரே கர்த்தாவே எல்லாம் ஆண்டவரே பாதையும் அவரோடு இருந்து அழைத்தது உண்மை உள்ளவராக இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருப்பா. இந்த நாளிலையும் அவரை கொண்டு எங்கள் ஒவ்வொருவரும் இடைப்படுறதுக்காக நன்றி. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஓசனா ஓசனா என்ற உலகம் முழுவதும் ஆண்டவரே கர்த்தாவுடைய ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே இந்த குருத்தோல் நாயை கொண்டாடுகிறார்களப்பா. ஆனா எத்தனை ஜனங்கள் உண்மையாக இதை ரட்சியம் என்று சொல்லி இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். ஆனா எங்களுக்கோ ரட்சிப்பை தந்து, ஆவின் அபிஷேகம் தந்து, ஞானமணியை செய்து இந்த ரட்சிப்பை பிறர் கொண்டு போகக்கூடியான பெரிய உத்தரவாதத்தை என் கையில கொடுத்திருக்கிறதுனால எங்களை உணர்த்திருக்கிறீரப்பா. எங்கள் ஒவ்வொரு மேலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறீர்கள், ஒவ்வொரு மேலும் இந்த கடமை என்பதை நான் எங்களோட தட்டி பேசியிருக்கிறப்பா. எங்களை குறித்து அன்றவரே கர்த்தா, எங்க குடும்பங்களை குறித்து, பிரச்சனை குறித்து, பாரம் குறித்து அன்று நாங்கள் சுயமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. அன்றவரே இனி நாங்கள் அப்படி வாராமல் பிறர்களுக்காக சுவிசேஷத்தை ஏற்று செல்லுகிற, சுமந்து செல்லுகிற, சாட்சியை சுமந்து செல்லுகிற, ஞானத்தை சுமந்து செல்லுகிற, கர்த்தருடைய வார்த்தை சுமந்து செல்லுகிறவர்களாக காணப்படும்படியாக இந்த ஓசன்னா ரட்சிப்பை அன்றவரை நான் பெற்றது மாத்திரமல்ல பெற இந்த ஓசன்னா உயர்த்தி மற்றொரு வாயிலை அறிக்கை செய்யபடியாக எங்களை நீ பயன்படுத்தபடியாக அந்த அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றுவீராக. அந்த ஒவ்வொரு மேலும் அந்த அபிஷேகத்தை ஊற்றுவீராக. பிசாசின் எல்லா கட்டுகளும் இப்போது நீங்க உடைங்க ஆண்டவரே. சாப கட்டுகள் உடையட்டும், பாவ கட்டுகள் உடையட்டும், எல்லா விதமான அசுத்தாவி கட்டுகள் உடையட்டும், மாம்ச கட்டுகள் உடையட்டும் பாப்பா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால அபிஷேகம் எல்லாம் நிலவில் உருகட்டும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்பா. இந்த வழியில எல்லா துக்கம் சந்தோஷமா மாறட்டும், சந்தோஷமா மாறட்டும். நாங்கள் தலை குனிந்தல்ல, தலை நிமிர்ந்து நடக்க, தலை நிமிர்ந்து நடக்க, தலை நிமிர்ந்து நடக்க, கர்த்தரே ராஜாக்களாக, ஆசாரியராக அபிஷேகம் பண்ணிருக்கிறப்பா. ஒரு சக்கரதலவலவா, விமல சிவலவலவலவா, பேய்கள் விலகட்டும், அசுத்தாவிகள் ஓடட்டும், வியாதிகள் குணமடையட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும் அப்பா. சகவே இன்னும் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னீங்க. அப்படியாக ஒவ்வொருவரும் அதை பிரவேசிக்கிற நீதிகளில் ரட்சிப்பு வருவதாக, சமாதானம் வருவதாக. உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு, உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு, உங்களுடைய ஆவியை கொண்டு, உங்களுடைய அபிஷேகத்தை கொண்டு, உங்களுடைய வார்த்தை கொண்டு இப்போதே 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 பலப்படுத்துங்கப்பா. ஒரு சக்கரதலவா, ஒவ்வொரு பலப்படுத்துங்க, ஒவ்வொரு பலப்படுத்தி உபயோகப்படுத்துங்கப்பா. சமாதானத்தை தந்து, சந்தோஷத்தை தந்து, சாட்சி குடும்பமாக வைங்க, சாட்சி குடும்பமாக வைங்கப்பா. ஆசீர்வதிப்பீங்க, தாசரை ஆசீர்வதி, ஊழியர்களை ஆசீர்வதிங்க, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கர்த்தாவே சொல்ல எல்லா துதிகளை மகிமைக்கே செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம எல்லோரோடும் சகல பரிசுத்தமும் கர்த்தருடைய வருகை வந்து இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு இருப்பார்.